அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கங்கள். கண்ணனை தேடி என்று 2 நாட்களாக இந்த பிரேமிகேந்திர அரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கும் அற்புதமான நிகழ்வின் 2ஆம் நாள் விழா குத்துவிளக்கேற்றும் மங்கள நிகழ்வுடன் இனிதே தொடங்குகிறது. விளக்கேற்றி துக வைத்த ஸ்ரீவத்சத்தின் திருமதிகளுக்கு நன்றிகள் பல உரித்தாகுக. இந்த 2ஆம் நாள் விழாவின் ஆரம்ப பகுதியில் டாக்டர் T.K.Viswanathan அவர்கள் ஒரு சிறு அறிமுக உரை ஆற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து டாக்டர் T.K.V. P.K.V. நேற்றிலேருந்து எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அவர் டாக்டர் T.K.Viswanathan, நமக்கு அவர் டாக்டர் P.K.Viswanathan. அவர் 2 பேரும் சேர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை பக்திபூர்வமாகவும் வரலாற்று பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் கண்ணனை நம்முள்ளே கொண்டு வர காத்து கொண்டிருக்கிறார்கள். அடிய நேரத்தை வீணாக்காமல் உடனடியாக டாக்டர் T.K.Viswanathan அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மிகவும் நன்றி Sri.Seetharaman அவர்களே. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ அசம்பிள்ட் ஹியர். இங்கே வந்ததுக்கு மிகவும் நன்றி. இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அன்று ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிருதம் பற்றி பேச போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் என் மனைவியும் சைத்தன்ய மகாபிரபு உடைய பிறந்த ஊரான மாயாப்பூரில் இருந்தோம். அதாவது சில ஆராய்ச்சிகளுக்காக. அப்போ அங்கே இருக்கிற சீனியர் டிவோட்டிஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிருதம் தினசரி ஒரு 5 ஸ்லோகமாவது படித்தா கண்டிப்பாக கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு. அது என்ன ஸ்பெஷல்னு அப்புறம் அதை கொஞ்சம் படிக்க தான் அதை பற்றியான ஒரு இது தெரிஞ்சுது. நேற்று அருமை நண்பர் சீதாராமன் அது போய் சொன்ன உடனே அதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பெருமித விஞ்ஞானியும் சிறந்த பக்தருமான விஸ்வநாதன் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாரு. அவர் 2 நாளாக தூங்கவே இல்லை. திருப்பி அதையே தான் படிச்சுட்டு இருந்தாங்க. மனைவி கேட்டால் கண்டிப்பாக தெரியும். நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய ஒரு கிருஷ்ணருடைய அருள் கிடைக்கும். ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிருதத்தை பற்றி பேசுவது மட்டுமில்லாமல் அதை தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு 2 ஸ்லோகம் சொன்னால் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இதை எழுதியவர் பில்வமங்கலர். பில்வமங்கலர் வாஸ் ஹெயிலிங் ஃப்ரம் கேரளா. 12th centuryன்னு சொல்கிறாங்க, 12ஆம் நூற்றாண்டு. முதல்ல நமக்கு பக்தி இலக்கியம்னு சொன்னாலே ஆழ்வார்களும் நாயன்மார்கள் தான் மனசில் வராங்க. தென்னிந்தியாவை பொறுத்தவரையில், வட இந்தியாவை பொறுத்தவரையில் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர் தான். ஆனால் சைத்தன்யருடைய பக்திக்கு அடிப்படையான அஸ்திவாரத்தை கொடுத்தது பில்வமங்கருடைய ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிருதம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு இதுக்கு வந்திருக்கார், ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கார். அப்புறம் திருவனந்தபுரம் போகும்போது அங்கே அந்த மேன்ஸ்கிரிப்டை கையில் எடுத்துகிட்டு போனார், ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிருதம். அதை படித்து பார்த்த உடனே ஹி காட் த டிரான்சென்டல், அந்த சமாதிக்கே போயிட்டு வரோம். அதுலேருந்து ஆரம்பம் தான் இந்த பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கத்துக்கு வித்திட்டவர் பில்வமங்கலர். நம்ம ஊர்க்காரர்னா என்ன, கேரளாவில் தமிழில் ஒன்று தானே. ஆகவே இதை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்லிட்டு வடநாட்டில் சொல்லியிருக்கோம். வெங்காளத்தில் இவர் கோஷ் அவர்கள் ட்ராமாவை போட்ட பிறகு ரொம்ப ஃபேமஸாக போயிடுத்துது. இந்த பில்வமங்கலர் அவர் லீலா சுகர்னு பேர். இப்போது சயின்டிஸ்ட் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு அதுலேருந்து அருமையான சில ஸ்லோகங்கள் எடுத்து அதோட மீனிங்கையும் கொடுத்து சொல்ல போகிறார். தினசரி அதை நம்ம அட்லீஸ்ட்
1-2 ஸ்லோகங்களை சொன்னால் கண்டிப்பாக கிருஷ்ணருடைய அருள் 100% கிடைக்கும் என்று ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது பக்தர்கள் மாயாப்பூரில் சந்தித்தவர் எல்லாமே அதை சொன்னாங்க. இந்த சான்ஸை கொடுத்த உங்களுக்கும் சீதாராமனுக்கும் மிகவும் நன்றி. இதில் வந்து ஒரே ஒரு சிமிலி அதை மாத்திரம் சொல்லிடுறேன். 3வது சாப்டரில் வேதங்கள் அனைத்தின் சிரத்திலும் கொண்டாடப்படும் பரஞ்சோடி வடிவான பரமபுருஷர் கிருஷ்ணர் எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவருடைய திருவடி தாமரை இடைச்சேரியில் ஈர சாணியால் வெகுவாக பூசப்பட்டுள்ளதாக இருக்கான். அந்த கோகுலத்தில் அப்போ நினச்சி பாருங்களேன், அது என்ன அவளுக்கு அந்த இட்ஸ் கால்டு சிமிலின்னு சொல்லலாம். அது பிரமாதம் விஷயம். இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. அந்த 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 கோகுலத்தில் போனீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அவங்கெல்லாம் கோபிகள்லாம் சாணத்தை எடுத்து சவத்தில் அடிப்பாங்க. அந்த சவத்தில் அடிக்கிற அந்த சாணியில் தான் கிருஷ்ணருடைய திருவடி இருக்கான். அந்த அளவு பக்தி பூர்வம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கிருஷ்ண கர்ணாமரத்தில் இருக்கிறது. இதை வந்து ரொம்ப வருஷமாகவே நானும் எங்கேயாவது சொல்லணும்னு நினச்சிருந்த போது இதுக்கு வித்திட்டவர் நமது நண்பர். அதனால் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த சான்ஸை கொடுத்ததுக்கு நன்றி. விஸ்வநாதன் ஐயா, நீங்கள் ஆரம்பிக்கலாம். அவர் வந்து இஸ் அ கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட்னு கேள்விப்பட்டேன். இஸ் அ வெம்பர் ஹம்பிள் மேன். ஹம்பிள் நமஸ்காரம் டு யூ சார். கேட்குறதா? மைக் கொஞ்சம். ஹலோ, கொஞ்சம் டில்ட் ஆயிருக்கு. ஓகே. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. கோமலம் குஜயன் வேணும் ஷாமளோயம் குமாரகः வேதவேத்யம் பரம் பிரம்ம பாசதாம் புரதோ மம. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக டாக்டர் T.K.V. ராஜன், சீதாராமன் 2 பேருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். மேனேஜ்மெண்ட்டுக்கும் கடமைப்பட்டிருக்கேன். இது ஒரு பெரிய ஒர்க்குன்னு சொல்கிறதுக்கு சில பிரமாணங்கள் இருக்குது. மொத்தம் 3 ஆஸ்வாசம், 3 சாப்டர்ஸ் எடுத்துக்கலாம். 3 பாகம். 110 முதல் பாகம், 2வது பாகம் 109, 3வது பாகமும் 109. லீலா சுகர் அருளிய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிருதம் 328 ஸ்லோகங்கள். அதிலிருந்து சில முத்துக்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் பணிவன்புடன். இதை பூரா சொல்கிறதுக்கு சாத்தியமில்லை. உள்ளுக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் பொக்கிஷமாக இருக்குது. அதெல்லாம் வெளியில் எடுத்து கொண்டு வரணும். அது பின்னாடி பார்ப்போம். இப்போது டாக்டர் T.K.V. ராஜன் ஒரு ப்ரீஃப் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டார். லீலா சுகர் 12ஆம் நூற்றாண்டு 1220 to 1300. அவர் நிறைய வியாக்கரணம் சாஸ்திரம் எல்லாம் படித்த மகாமேதை. கிருஷ்ணரை சாட்சாத்தாக பார்த்தவர். இந்த 328 ஸ்லோகத்துக்கும் கிருஷ்ணர் அப்ரூவல் கொடுத்து மண்டையை அசைச்சு தலையை அசைச்சு அப்ரூவல் அங்கீகாரம் ஆமோதிச்சிருக்கார். என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது அப்ரூவல் கிடைக்கலைனால் அந்த ஸ்லோகத்தை இவர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி முயற்சி பண்ணி 328 ஸ்லோகமும் பகவான் கிருஷ்ணர் அங்கீகரித்தது. கிருஷ்ணரை சாட்சாத் பார்த்தவர்
பில்வமங்கல சுவாமிகள் லீலா சுகர். சுகபிரம்மம் மாதிரி இப்போது இந்த 12ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு பெரிய மகனியர் லீலா சுகர். 328 ஸ்லோகங்கள் அடங்கியிருக்குது. இதிலிருந்து நான் சிலதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அவகாசம் எவ்வளோ கொடுத்துருக்கு உபதேசித்து சுருக்கமாக எவ்வளவு நன்றாக சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறேன். ரெண்டாவது ஸ்லோகம் முதல் ஆஸ்வாசம் முதல் அத்தியாயத்தில் அஸ்தி ஸ்வஸ்தருணீகரக்ரவிகலத் கல்பப்ரசூனப்ளுதம் வஸ்து பிரஸ்துத வேணுநாதலகரி நிர்வாண நிர்வியாகுலம் ஸ்ரஸ்த நிருத்த நீவி விலசத் கோபி சகஸ்ராவிருதம் ஹஸ்தனஸ்தனதாபவர்க்கம் அகிலோதாரம் கிஷோராகிருதி. இதில் தேவலோகத்தில் இருக்கிற கன்னிகைகளெல்லாம் கல்பக விருட்சத்தில் இது கல்பக பூவை அவள் கையிலேருந்து அப்படியே போடுறா, நழுவி விழருது பகவான் மேலே. அந்த பூவினால் அர்ச்சிக்கப்பட்டவரும் வேணுகானத்திலிருந்து வர நாதம் பிரவாகமாக எடுத்து ஓடுறது, ஒரு கரை புரண்டு ஓடுறது அந்த நாதம், வேணுநாதம். அதில் மெய்மறந்து ஸ்ரஸ்த நிருத்த நீவி அந்த ஆயிரக்கணக்கான கோபிகள் கீழே அவள் புடவையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா, அந்த இடுப்புலேருந்து முடிச்சு விழறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா, தங்களை மறந்து அந்த மெய்மறந்து அந்த கோபிகள் அதை பார்த்துட்டுருக்கா. அப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ண பகவானை பற்றி வர்ணிக்கிறார். அவர் கையில் மோட்சம் கொடுக்கறதுக்காக யாரெல்லாம் அவரை வணங்குறாளோ நமஸ்காரம் பண்ணுறாளோ ஸ்ரத்தையாகவும் பக்தியாகவும் மோட்சத்தை கொடுக்கறதுக்காக காத்துன்ருக்கார் கையில். மோட்சம் மட்டும் இல்லை, நமக்கு வேணுங்கிற இந்த உலகத்தில் வேணுங்கிற செல்வங்கள், மெட்டீரியலிஸ்டிக் கம்ஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கார். மோட்சத்தை யார் விரும்புகிறாளோ அதை கொடுக்குறார். மெட்டீரியலிஸ்டிக் கம்ஃபர்ட்ஸ் வேணும்னா அதையும் கொடுக்குறார், ரெண்டையும் கொடுக்குறார். காத்துன்ருக்கார், ரெடியாக இருக்கார். அதுதான் சொல்லும்போது அந்த கோபிகைகளுக்கும் அந்த கிருஷ்ணருக்கும் இருக்கிற இடைவெளி கம்மி. இதில் என்னதுன்னா, இதை ஸ்லோகத்தை அர்த்தவாரியாக பார்த்தா இதுதான் அர்த்தம். ஆனால் இதில் இம்ப்ளிகேஷன் பார்த்தேன்னாக்க அந்த தேவலோக கன்னிகைகளிலிருந்து அவள் கையிலிருந்து அந்த பூவை போடுறது ஒரு கர்மயோகம். கிருஷ்ணருடைய புல்லாங்குழலிருந்து வர பிரபாகமாக வர நதி போன்ற ஒரு நாதம் ஞானத்தை குறிக்கிறது, பிளிஸ்ஸு. கோபிகைகளுடைய பக்தி, கிருஷ்ணரை சுற்றி இருக்கிறதே மெய்மறந்து கேட்குறாளே அது பக்தி. ஸோ கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் மூணும் இதில் அடங்கியிருக்கு. கிருஷ்ணருக்கும் அந்த கோபிகளுக்கும் இடைவெளி கம்மி. இவர் நந்த கிஷோர்னா சொல்கிறார். அதாவது ஒரு வஸ்து சின்ன உருவத்தில், குழந்தை உருவத்தில் இருக்குன்னு சொல்கிறார் முதல் ஸ்லோகத்தில். இப்போது இந்த மூணுத்துக்கும் பார்க்கும்போது பக்தி, கோபிகைகளுக்கும் கிருஷ்ணருக்கும் இடைவெளி ரொம்ப கம்மி. அவள் மெய்மறந்து கடைசியில் தங்களை மறந்து சாட்சாத்காரம் அடையும் போது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தியினால் மோட்சம் கிடைக்கும். வேணும்னா நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன், தயாராக இருக்கேன். கண்ணனை தேடி நீ போகிற, கண்ணனை தேடி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தியோடு நீ வந்தா, நீ தேட ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளே நான் ஓடி வந்து உனக்கு மோட்சம் கொடுக்குறேங்கிற மாதிரி இதில் என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் இது மாதிரி இருக்குது. இது ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம் முதல் ஆஸ்வாசம். அதுக்கு அடுத்தபடியாக கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும்போது நடந்த 2 ஸ்லோகங்கள். ரெண்டாவது ஆஸ்வாசத்தில் 51வது ஸ்லோகம். அந்தர்கிருஹே கிருஷ்ணமவேக்ஷ்ய சோரம் பத்வா கவாட்டம் ஜனனீம் கதைகா உலூகலே தாமநிபத்தமேனம் தத்ராபி திருஷ்ட்வா ஸ்திமிதா பபூவ. ஒரு கிரகத்தில் கிருஷ்ணர் வெண்ணெயை திருடுறார். அந்த கோபிகை கிருஷ்ணரை பிடிச்சிட்டு
கதவை சாத்திடுறா, யசோதையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வரா. கதவை பூட்டிட்டு யசோதையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வரும்போது பார்த்தால் உலூக்கலே அந்த உரலில் கயத்தினால் கட்டப்பட்ட கிருஷ்ணர் அங்கே காட்சி அளிக்கிறார். அதை பார்த்துட்டு தத்ராபி திருஷ்டுவா ஸ்திமிதா பபூவ, அப்படியே பிரமிச்சு போய் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார். இப்போது வெண்ணையை எதுக்காக கிருஷ்ணர் திருடினார்னு சித்தாந்தம் பார்த்தா, கோபிகைகளுடைய உள்ளத்தையும் பக்தர்களுடைய உள்ளத்தையும் திருடுவதற்காக இந்த திருடின கள்வன்னு சொல்லலாம் நீங்கள். ஸோ அப்போது அந்த வெண்ணையை திருடிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ண வர்றது, திருட்டு பண்ணுறதுங்கிறதே உலகத்துக்கு காட்டுறது என்னதுன்னால், உன்னுடைய உள்ளத்தை நான் கவருகிறேன் அந்த தத்துவம். இன்னொன்று, ஒரே இடத்துல ஒரே டயத்தில் பகவான் 2 இடத்துல இருக்கார். சர்வவியாபி, எல்லா இடத்துலையும் எப்பவும் இருக்கார் அப்படிங்கிறதையும் காட்டுறது. ஸோ அந்த கிரகத்தில் இருக்கிற கிருஷ்ணரை போய் பார்த்தா அங்கே இருக்கார், இங்கே உரலில் கட்டி போட்டிருக்கிறோன்னே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அந்த கோபிகை சொல்கிறான்னு இந்த ஸ்லோகம் இருக்குது. அடுத்தது, ரத்னஸ்தலே ஜானுச்சர குமாரக சங்கிராந்தமத்மீய முகாரவிந்தம் ஆதாது காமக ததலாபகேதாத் விலோக்கிய தாத்ரி வதனம் ருரோத. இந்த கிருஷ்ணர் ரத்ன கம்பளம், ரத்தனத்தினால் பதிச்ச தரையில் குழந்தையாக தவழறார். அந்த தவழும்போது அவருடைய பிம்பம், தாமரை போன்ற முகமுடைய பிம்பம் தெரிகிறது. அதை ஆசைப்பட்டு பிடிக்கிறதுக்கு போகிறார், ஆனால் பிடிக்க முடியல குழந்தையால். அந்த பிம்பத்தை தன்னுடைய உருவம் தான் நினச்சின்னு பிடிக்க போகிறார், பிடிக்க முடியல. அதனால் அதை பார்த்துட்டு பீலோக்கிய தாத்ரி வதனம் ருரோத, அந்த தாத்தின்னு சொல்லலாம், இல்லை அம்மான்னு சொல்லலாம். அம்மாவை பார்த்து அழ ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர், என்னால் பிடிக்க முடியலையே அப்படின்னுட்டு. இது எதை காட்டுறதுன்னா, அர்த்தவாரியாக பார்த்தா இதுதான். அந்த பிம்பம், அந்த ரத்ன கம்பளத்தில் தெரிகிற பிம்பம் கிருஷ்ணர் இல்லை, கிருஷ்ணர் வெளியில் இருக்கார். அந்த பிம்பம் உண்மை இல்லை, ஆனால் கிருஷ்ணர் உண்மை. அது மாதிரி இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறது எல்லாம் நிஜம் நினச்சின்னு இருக்கோமோ அதெல்லாம் உண்மை இல்லை. அதுதான் ஒரு நிரந்தரமான இருக்கிறது, நான் பரபிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதை இதில் சூச்சகமாக கிருஷ்ணர் சொல்கிறார். அவருக்கு தெரியாதா அது பிம்பம் இல்லைன்னு? அதை நமக்கு காட்டுறதுக்காக அந்த குழந்தை வடிவில் அதை தவழ்ந்து வரும்போது, குழந்தை இப்படி தவழ்ந்து வர்றது, அந்த பிம்பத்தை பார்க்குறது, தான் நினச்சின்னு அதை பிடிக்க போகிறது, பிடிக்க முடியலை. ஒரு ரிமார்க்கபிள் இது 2.52 52வது ஸ்லோகம் 2வது ஆஸ்வாசம் 2வது பார்ட்டில் இருக்குது. இன்னொன்று பக்தி பரவசம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை மறந்து செய்யக்கூடிய பக்தி. அதுக்கு ஒரு உதாரணம் 55வது ஸ்லோகம் 2வது ஆஸ்வாசம். விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்பித சித்த விருத்திஹி தத்யாதிகம் முகவசாத ஓச்சத் கோவிந்த தாமோதர மாதவேதி. ஒரு வெண்ணெய் வித்துண்டு போயின்னு இருக்கா ஒரு கோபிகை, எடைப்பெண், தெருவில் தயிரே பாலேன்னு சொல்லணும். கிருஷ்ணனுடைய பாதாரவிந்தத்தை பார்த்து அதில் லயிச்சு தன்னுடைய சித்தத்தை பறி கொடுத்ததுனால, தயிர் வேணுமோ மோர் வேணுமோ பால் வேணுமோன்னு சொல்லாமல், தயிர் வாங்குறேளோ மோர் வாங்குறேளோ பால் வாங்குறேளோன்னு சொல்லாமல், கோவிந்தா தாமோதரா வாங்குறேளான்னு சொல்லிட்டு போகிறா. கோவிந்த தாமோதர மாதவேதி. இந்த லெவலுக்கு பக்தி இருந்தால், இதில் கொஞ்சம் கூட குறையாமல் பக்தி இருந்தால் நிச்சயமாக பகவான் கிருபை பண்ணுவார். எதிர்பார்ப்பும் இல்லை, தன்னை மறந்து இருக்கக்கூடிய ஒரு பிரேம பக்தி. இது ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம், ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் எனக்கு. இது பால்யத்தில் கிருஷ்ணரை பார்த்து பிரமிக்கிறது. அப்புறம் இன்னொன்று ஒரு லிட்டில் ஃபிலசாபிக்கல், பட் ஆனால் பகவானை வர்ணிக்கிறார் லீலா சுகர். கண்ணு தாமரை எப்படி இருக்குது,
ஹிருதய தாமரை எப்படி இருக்குது, பாதங்கள் போன்ற தாமரை போன்ற பாதங்கள் எப்படி இருக்குது, அது என்ன செய்கிறதுங்கிறத சொல்கிறார். நயனம்புஜே பஜத காமதுகம் ஹிருதயம்புஜே கிமபி காருணிகம் சரணாம்புஜே முனிகுலைகதனம் வதனம்புஜே விரஜவதூ விபவம். அதாவது கிருஷ்ணருடைய கண்ணு தாமரை போன்ற கண்ணு உன்னுடைய ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்காக காத்துருக்கு. அவருடைய ஹிருதயம் காருண்யத்தினால் பெருக்கெடுத்து ஓடுறது, கம்பேஷன். இன்னொரு இடத்துல காருண்ய பாத்திரம்ங்கிறார். காருண்யத்தினால் பெருக்கெடுத்து ஓடுறது ஹிருதயம், ஹிருதய கமலம். நயன கமலம் ஹிருதய கமலம் ஆகிடுது. பாத கமலங்கள் முனிவர்களுக்கு ஒப்புயரற்ற, அதாவது கம்பேரே பண்ண முடியாத ஒரு சாஸ்வதமான ஸ்ரேயஸை கொடுக்கறது முனிவர்களுக்கு. வதனாம்புஜே விரஜவதூவி பவம், கோபிகைகளுக்கு அவருடைய முகம் சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கறது. ஸோ தாமரை போன்ற கண்கள், தாமரை போன்ற ஹிருதயம், தாமரை போன்ற பாதங்கள், தாமரை போன்ற வதனம், இது என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறார். ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம் கிருஷ்ண கர்ணாமிரத்தில். அப்புறம் டான்ஸுக்கு வருவோம். இப்போது ராசக்கிரீடை, ராசலீலா எல்லாம் இருக்குது. 2 ஸ்லோகம் அதில் இது பண்ணுறேன்னா. 2வது ஆஸ்வாசம் 35வது ஸ்லோகம். அங்கநாம் அங்கநாம் அந்தரே மாதவோ மாதவம் மாதவம் சாந்தரேணங்கனா இத்தம்மா கல்பித்தே மண்டலே மத்யகஹ சஜகௌ வேணுனா தேவகி நந்தனக. 2 கோபிகைகள், அதுக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணர். 2 கிருஷ்ணர், அதுக்கு நடுவில் ஒரு கோபிகை. அதை மாதிரி ஒரு பெரிய வட்டம். அந்த வட்டத்துக்கு நடுவில் பகவான் கிருஷ்ணர் நந்தகோப புல்லாங்குழல் வாசிக்கிறார். இப்போது அந்த 2 கோபிகைகளுக்கு நடுவில் இருக்கிற கிருஷ்ணர் தோள் மேலே தோளை போட்டுப்பார் இருக்கும். ஒருத்தர் தோள் தோளில் படும். அதே மாதிரி 2 கிருஷ்ணருக்கு நடுவில் கோபிகைன்னு அந்த கோபிகையுடைய தோள் கிருஷ்ணரோட தோளில் படும். இது தோற்றம் வெளியில். ஆனால் நடுவில் இருக்கிற கிருஷ்ணர் எதையும் தொடாமல் இருக்கார். ஸோ பிரகிருதி புருஷன்ங்கிறத காட்டுறது, மேட்டர் அண்ட் ஸ்பிரிட்னு காட்டுறது. நடுவில் இருக்கிற கிருஷ்ணர் எதுக்குமே அட்டாச் ஆகாமல் இருக்கார். ஆனால் அந்த டான்ஸு ஆடுறாளே அவள் அதை மறந்து எப்போ இந்த கிருஷ்ணருடைய திருஷ்டி கிடைக்கிறதோ அதை பார்க்குறாளோ அப்போ அந்த டான்ஸ் வில் சீஸ். அப்போது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட மர்ஜ் ஆகிறது, இரண்டரை கலக்கிறதுங்கிறத அதை காட்டுறது ஸ்லோகம். வெறுமன டான்ஸ் மாதிரி மட்டும் பார்க்கப்படாது. உள்ளே இருக்கிற கிருஷ்ணர் யாரையும் தொடலை. அந்த மாயா சக்தியினால் அவர் பிம்பங்கள் இருக்குது. ஒரு கோபிகை அந்த கிருஷ்ணரை தோளை தொட்டுருக்கா. அதே மாதிரி கிருஷ்ணர் ஒரு கோபிகையோட தோளை தொட்டுருக்கா. நடுவில் இதெல்லாம் வந்திருக்கு. இது மாதிரி ஒரு பெரிய வட்டம். உள்ளே இருக்கிற பகவான் ஒத்தரையும் தொடலை, அப்படியே இருக்கார். அதுதான் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலசாபிக்கல். இது மேட்டர் அண்ட் ஸ்பிரிட் டிஃபரன்ஸ், பிரகிருதி அண்ட் புருஷா ரிலேஷன்ஷிப்பு. என்னம்மா எது தான் ஸ்லோகமா? அங்கநாம் அங்கநாம் அந்தரே மாதவோ மாதவம் மாதவம் சாந்தரேணங்கன இத்தம்மா கல்பித்தே மண்டலே மத்யகஹ சஜ்ஜகௌ வேணுனா தேவகி நந்தனக. அப்புறம் ஒரு ஃபுல் ராசக்கிரீடையை ஒரு இதில் டிஸ்கிரைப் பண்ணுறார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாருக்கும் எப்படியும் தெரியாது, நான் எடுத்திருக்கேன். மூணாவது ஆஸ்வாசம் 99வது ஸ்லோகம். சயங்காலே
वनान्ते कुसुमितसमये सैकते चन्द्रिकायां त्रैलोक्याकर्षणाङ्गं सुरनरगणिकामोहनापाङ्गमूर्त्युः सेव्यं शृङ्गारभावैः नवरसभरितैः गोपकन्या सहस्रैः वन्दे अहं रासकेलि रतमति सुभकं वश्य गोपालकृष्णौ. இது சாயங்கால வேளையில் பூக்கள் மலரும் வேளையில் பூர்ணச்சந்திரன் இருக்கும் ஒரு டயத்தில் 3 லோகத்தையும் ஆகர்ஷிக்கக்கூடிய பகவான் திரைலோக்கிய ஆகர்ஷணாங்கம் சுர நர கணிகா, அந்த தேவலோகம் பூலோகம் எல்லாத்துலேயும் இருக்கிற கன்னிகைகள்லாம் அவளெல்லாம் கவரக்கூடிய அட்ராக்ஷன். சிங்கார பாவகி சேவியம், அவருடைய ராசக்கிரீடையுடைய பாவம். நவரச பரிதகி, புதுசாக ருச்சி பண்ணக்கூடிய ஒரு சிங்காரம். கோபகன்யா சகஸ்ரகி, ஆயிரக்கணக்கான கோபிகைகள் சுற்றி இருக்கிற போது அப்பேற்பட்ட அந்த ராசக்கிரீடை செய்யும் கிருஷ்ணனை வந்தேகம் ராசகேலி ரதமதி சுபகம் வஷ்ய கோபால கிருஷ்ணம், அவரை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் லீலா சுகர். இதுலேயும் பார்த்தேன்னா பிளிஸ், இந்த ஒன்னஸ்ங்கிறது இதுலேயும் வருது. பக்தி லீட்ஸ் டு ஞானா ஒன்லி இஃப் தட் பக்தி இஸ் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி ஃப்ரூட்ஸ் எனிதிங் இன் ரிட்டர்ன். அப்பேற்பட்ட பக்தி அது லீட்ஸ் டு ஞானா. இதுதான் ராஜாஜியும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு பஜகோவிந்தத்தில் இன்சிடென்ட்லி, அது இன்ட்ரோடக்ஷன் போது. இது முடிஞ்சுதான். இப்போது இந்த லாஸ்ட் 2 ஸ்லோகத்தோடு முடிச்சு பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு இது. 2வது சாப்டரில் வருது. நான் அந்த ஆர்டரை கொஞ்சம் மாற்றியிருக்கேன், ஏன்னா நம்ம ப்ரெசன்டேஷன் லெக்சருக்காக. இது புல்லாங்குழலுக்கு பகவான் அவர் லீலா சுகர் நமஸ்காரம் பண்ணுறார். புல்லாங்குழலை ஃபெமினைன் ஜெண்டராக ஒரு தாயார் ஸ்தானம் வச்சுங்களேன், ஸ்திரீ ஜெண்டரில் பண்ணுறார். ஐ முரளி முகுந்த ஸ்மெரவக்திரவிந்த, ஐ முரளி முகுந்த ஸ்மெரவக்திரவிந்த ஸ்வசன மதுர சக்ஞே த்வாம் பிரணம்ய அத்ய யாச்சே அதரமணி சமீபம் பிராப்தவத்யாம் பவத்யாம் கதய ரகசி கர்ணே மத்தஷாம் நந்தசூனோ. கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிறதுல அந்த புல்லாங்குழல் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேம்மா நீ, அவருடைய மூச்சுக்காத்து உமிழ்நீரோட அந்த புல்லாங்குழல் துவாரத்தின் மூலம் அவர் மூச்சுக்காத்தையும் நீ டேஸ்ட் பண்ணுற, ருச்சிக்கிறையே, என்ன பாக்கியம் பண்ணியிருக்க. யூ ஆர் த க்ளோசஸ்ட் டு லார்ட் கிருஷ்ணா. என்ன பாக்கியம் பண்ணிருக்கேம்மா. நான் இன்றைக்கே உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிறேன், ஒரு ரிக்வஸ்ட்டு. உடனே நீ எனக்கு செய்யணும். அதர மணி சமீபம் பிராப்தவத்யாம் பவத்யாம். அடுத்த சந்தர்ப்பத்தில் உன்னுடைய புல்லாங்குழலை அவர் மீட்டும்போது, அவருடைய உதடு பக்கத்தில் வரும்போது, கதைய ரகசி கர்ணே மத்தஷாம் நந்தசூனு, காதில் ரகசியமாக என்னுடைய திசையை சொல்லுமா, என்னுடைய இந்த நிலைமையை சொல்லு. இப்போ நம்மளாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம திசை சார் என்ன பண்ணுறது, படுத்துறது. நம்ம கர்மா நம்மளை படுத்துறது, பிராரப்தம் படுத்துறது, நம்ம திசை என்ன செய்கிறது. என்னை பற்றி ரகசியமாக என்னுடைய நிலைமையை நீ சொல்லு. நந்தசூனு, அந்த கிருஷ்ணர்கிட்ட சொல்லு, நந்தனுடைய பையன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். இது ரிமார்க்கபிள் பக்தி பாருங்க. புல்லாங்குழலுக்கு நமஸ்காரங்கிறார் லீலா சுகர். அது புல்லாங்குழல். ஸோ இதுக்கு கடைசியில்
ஒரு ஸ்லோகம், அதோட நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஐ லைக் திஸ் வெரி மச். 1வது ஆஸ்வாசம் 104 ஸ்லோகம். பிரேமதம் ச மே காமதம் ச மே வேதனம் ச மே வைபவம் ச மே ஜீவனம் ச மே ஜீவிதம் ச மே தைவதம் ச மே தேவனாபரம். பிரேமதம் ச மே, எனக்கு அன்பை சொல்லிக் கொடுக்கிறவன் நீ. காமதம் சமே, என்னுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி செய்கிறவன் நீ. வேதனம் சமே, விது டு லேர்ன், எனக்கு படிப்பை சொல்லி கொடுக்குறவன். வைபவம் சமே, எனக்கு சகல சௌக்கியத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுப்பவன் வைபவம். ஜீவனம் சமே, எனக்கு வாழறதுக்கு வழி சொல்லியிருக்க. ஜீவிதம் சமே, எனக்கு ஆயுசை நல்லா கொடுக்குற. இவ்வளவும் கொடுத்ததுக்கப்புறம் தெய்வதம் சமே தேவனாபரம், நான் வேறு எந்த தெய்வத்தை நோக்கி போகணும் குருவாயூரப்பா, இவ்வளோத்தையும் நீ கொடுக்க இருக்கும்போது வேறு எந்த தெய்வத்தினுடைய கிருப்பை எனக்கு தேவை அப்படின்னு லீலா சுகர் கதர்றார், வர்ணிக்கிறார். ஸோ இந்த பக்தி பாவம், அந்த இஷ்ட தெய்வம் கான்செப்டு, ஒரு உனக்கு பிடிச்ச உருவம் அதை அப்படியே பிடிச்சிக்கோ, உனக்கு எந்த சுவாமி மனசில் வராரோங்கிற பாவம், அந்த பக்தி பாவம் இதோட சமர்ப்பணம் பண்ணுறேன். இதோட முடிக்கிறேன். இப்போது ஒரே ஒரு இது சொல்கிறேன். கண்ணனை தேடின்னு இருக்குது. இவர் பூராவும் கண்ணனை தேடுறதுக்கு ஆரம்பித்தார், ஆனால் கண்ணன் இவரை தேடின்னு வர. அதுதான் இங்கே விஷயம். ஸோ இவர் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்துங்க, ஃபுல்லாக 328 ஸ்லோகத்தையும் வாசிங்க. அதில் புதுசாக நீங்கள் உங்களுக்கு அர்த்தங்கள் கிடைக்கும். எப்படி சுரேஸ்வராச்சாரியார் 10 ஸ்லோகம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு 10 உல்லாசமாக போட்டு ஆயிரக்கணக்கான பேஜில் அவர் எழுதியிருக்கார், இவ்வளோ பெரிய வியாக்கியானம் அப்படின்னா, அதே மாதிரி இந்த கிருஷ்ண கர்ணாமிருதம் 328 எவ்வளோ அடங்கியிருக்கு ரகசியம். பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம். கண்ணனை தேடி நீ கிருஷ்ண கர்ணாமிருதம் மூலம் போனால் கண்ணன் உன்னை தேடி வருவான் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. எனக்கு இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு திரும்பவும் நன்றி கிருதজ্ঞையை தெரிவித்து பணிவன்புடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாடுங்க. இப்பொழுது கலைமாமணி திரு ஜானகி சுப்ரமணியம் அவர்கள் கிருஷ்ண கர்ணாமிர்தத்திலிருந்து சில ஸ்லோகங்களை நம்மிடையே பாட இருக்கிறார்கள். श्री गुरुभ्यो नमः. सद्गुरुनाथ महाराज की जय. कस्तूरी तिलकं ललाट पलके कस्तूरी तिलकं ललाट पलके वक्षस्थले कौस्तुभं कौस्तुभं वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नवमौक्तिकं च करतले वेणु करे कंकणो सर्वांगे हरिचंदनं च कलयन् सर्वांगे हरिचंदनं च कलयन् कंठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपाल चूडामणिः अयि मुरली मुकुंद स्मेर वक्त्रारविंद स्वसन मधुरसज्ञे त्वं प्रणम्य अद्य याचे
அதரமணி சமீபம் பிராப்தவத்யாம் ச பவத்யாம் கதய ரகசி கர்ணே மதசாம் நந்தசூனோ உபாசதம் ஆத்மவிதः புராணாः பரம்பரஸ்தாத் நிஹிதம் குஹாயாம் வயம் யசோதா शिशुबाललीला कथा सुधा सिन्धुषु लीलयामः रामो नाम बभूव तदबलासीतेति तौ पितुर्वाचा पञ्चवटी वने विहरतस्ताम् आहरत् रावणः निद्रार्तं जननी कथामिति हरेः हुङ्कारत शृण्वतः सौमित्रे सौमित्रे क्व धनुर्धनुर्धनुर्धनुरिति व्यग्रागिरः पातु नः सायंकाले वनान्ते कुसुमितसमये सैकते चन्द्रिकायां त्रैलोक्याकर्षणाङ्गं सुरनरगणिका मोहना पाङ्गमूर्तिं सुरनरगणिका मोहना पाङ्गमूर्तिं सेव्यो शृङ्गारभावैः नवरसभरितैः गोपकन्यासहस्रैः वन्देऽहं रासकेळीरतम् अतिशुभकं पश्य गोपाल कृष्णौ पश्य गोपाल कृष्णौ। राधा कृष्ण कुंज बिहार लाल की जय, भक्त कोलाहल मूर्ति की जय, जय कृष्ण प्रेमिकेंद्र महाराज की जय, जय सर्व समद्गुरु स्वामिनः जय, जय आंजनेय मूर्ति की जय। नன்றி. நமஸ்காரம். முதற்கண் அனைவருக்கும் கோகுலாஷ்டமி தின நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக we are all transcended to some other world அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருடைய முகத்தையும் பார்க்குறேன். வார்த்தைகளுக்கு ஆழ்ந்து பொருள் கொண்டால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பொருள் தரும். நடத்தல் நிகழ்தல் அப்படின்னு ரெண்டு உண்டு. நேற்றுக்கும் இன்றைக்கும் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்தல் என்ற வார்த்தையில் நம்மளால் அடைக்க முடியாது. நிகழ்தல் நேற்றும் இன்றும் இங்கு நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளும் இயல்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னால் அந்த கூற்று சற்று மிகையான கூற்றாக இருக்க முடியாது. எதுவுமே ஒரு வேகாக ஒரு ஐடியா இருந்தது, அவ்வளோதான். சாருக்கு தெரியும். அது முந்தா நாள் ராத்திரி 10 மணி வரைக்கும் கூட வாட் இஸ் கோயிங் டு பி டன் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய தெளிவே இல்லாமல் இருந்தது. ஆனால் நேற்றுக்கு இன்றைக்கும் எப்படி நடந்துட்டுருக்குங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஏன்னா ஒரு அடுத்தடுத்து தொடர் நிகழ்வுகளால் பார்த்தீங்கன்னா நம்மளால் தெளிவாக திட்டமிட்ட ஒரு காரியத்தை பெருசாக பண்ண முடியல. ஆனால் பை டிவைன்ஸ் கிரேஸ் அது இருந்தது அப்படின்னா ஒரு காரியம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நேற்றுக்கும் இன்றைக்கி நடக்கிறது. கோகுலாஷ்டமி அன்னைக்கு பொதுவாகவே எப்பொழுது இந்த கிருஷ்ண கர்ணாமிரதம் கேட்டாலுமே மற்றதெல்லாம் நாம் துதித்தல்,
இதை பாடும்பொழுது கண்ணன் வந்து கேட்பதாக ஐதீகம். இப்போ கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ண கர்ணாமிருதம் வந்து வாசிக்க அதை கண்ணனே கேட்குறான். வாசிப்பதை கண்ணன் கேட்கும் நிகழ்ச்சியை நாமும் பார்த்தும் கேட்டும் மகிழக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு வித்தாக அமைந்த டாக்டர் டி.கே.வி. ராஜன் அவர்களை மனமாற இந்த நேரத்தில் நன்றியுடன் நான் நினைவு கூறுகிறேன். ஏனென்றால் அவருடைய இனிஷியேட்டிவ், நம்ம வருஷம் கோகுலாஷ்டமி கொண்டாடின்னு இருக்கோம், கிருஷ்ணனை துதிக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி ஒரு 2000 ஆண்டு வரலாறுடன், அதாவது ஆர்கியாலஜிக்கல் ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், அதுடன் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வரலாறு பக்தி ரெண்டும் ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அடியன் கேட்டது உண்டு. ஸ்ரீவத்சம் எல்லாத்துக்குமே ஒரு பிரசிடென்ட்ஸ் செட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில் ஸ்ரீவத்சத்தில் வரலாறும் பக்தியும் மெர்ஜான ஒரு வரலாறு இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பேசின்னு இருக்கும்பொழுது கரெக்டாக அந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ண கர்ணாமிருதம் யாராவது சொன்னால் நல்லா இருக்குமே சார் அப்படின்னா டக்குன்னு இவர் ஞாபகத்துக்கு வந்தார். உடனே கூப்பிட்டு பொறுப்பை அவர் கையில் ஒப்படைச்சாச்சு. கேட்கலாம் இல்லை, நாளைக்கு நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னு உடனே அந்த பொறுப்பை அவர் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதுடன் இல்லாமல் என்ன பிரமாதமான இன்டர்பிரிட்டேஷன், சான்ஸ்லெஸ். அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு விளக்கம் சொன்னார் இல்லையா, 2 கோபிகளுக்கு நடுவே கிருஷ்ணன், 2 கிருஷ்ணனுக்கு நடுவே கோபிகை, அதில் சென்டராக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வந்து எதுலேயும் படாமல் இருப்பார் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை இதுக்கு முந்தைய நான் கேட்டதில்லை. நீங்கள் வேறு எங்கேயாவது கேட்டிருந்தா அப்புறமா என்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. முதல் முறையாக இன்று டாக்டர் பி.கே.வி. அவர்களிடமிருந்தான் அதை நான் கேட்டு அறிந்து கொண்டேன். அதாவது நம்முடைய இதிகாச புராணங்களினுடைய சிறப்பம்சமே பாமர மக்களுக்கும் புரிதல், ஞானியருக்கும் புரிதல். அந்த புரிதல் வெறும் புரிதலுடனும் மகிழ்தலுடனும் மட்டும் இல்லாமல் ஞான தேடலை நோக்கி நம்ம இட்டு செல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் அடிக்கடி இது மாதிரி நிறைய இங்கே வந்து பேசணும் சார். இவர் பேசின்னு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு இன்டர்பிரட்டேஷன் எனக்கு ஒன்று திடீர்னு தோணித்து. ஒரு அழகாக அவர் எதேச்சியாக பேசினாரா ஒரு அந்த பேச்சினோட தானாக வந்தான்னு தெரில. அந்த வெண்ணெய் திருடி கொண்டு இருக்கும் பொழுது அகப்பட்ட கிருஷ்ணன் அப்படின்னு அந்த பேச்சு ஓட்டத்தில் ஒன்று சொன்னார். கிருஷ்ணனுக்கு அந்த இடத்துல ஒரு திருட்டு பட்டம் அழுத்தமாக அவரும் கொடுத்தார், எல்லாரும் கொடுத்துருக்கா. என்ன அப்படின்னு கேட்டால்னா, கிருஷ்ணன் அப்படின்னாலே கருமை, அவர் தேடி தேடி தேடுவது வெண்ணெய், வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய். பல பெரியவர்களெல்லாம் இந்த தும்பப்பூ போன்ற மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசை கிருஷ்ணன் ஓடி வந்து மெனக்கிட்டு திருடுவான். அவனை திட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, அந்த உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த வெண்மையான அந்த உள்ளத்தை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தியுடன் கூடிய அந்த உள்ளம் வெண்மையானது. அந்த வெண்மையான உள்ளத்தை கண்ணன் தேடி தேடி திருடுவான் அப்படின்னு ஒரு தத்துவம் வந்து அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு தோணித்ததுனால உடனே இங்கே அதை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இது மாதிரி ஒரு எண்ணத்தை அவர் இன்றைக்கி உண்டாக்கியிருக்கார். அதுதான் இந்த இந்த மாதிரியான சத்சங்கத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கும், அது பற்றின ஒரு புதிய பரிமாண புரிதல் அப்படிங்கிறது வந்து இந்த சத்சங்கத்தினால் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு குறைந்த நேரத்தில் அந்த கிருஷ்ண கருணாமிருதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மிக முக்கியமான ஸ்லோகங்களை எடுத்துக்கொண்டு அதை அழகாக பாடி காண்பித்து விளக்கமும் கொடுத்த டாக்டர் P.K.Viswanathan அவர்களுக்கு ஸ்ரீவத்சவாசிகளின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவசியம் எல்லாருமே பேசணும், நிறைய டைம் இருக்குது நமக்கு. அத்தனை பேரும் இன்றைக்கி வந்து நம்ம அந்த கிருஷ்ண ஸ்மரணையிலே இருப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சாட்சாத் கிருஷ்ணன் வேறு அல்ல, கிருஷ்ணபேமி வேறு அல்ல அப்படிங்கிறது எல்லாரும் உணர்ந்த ஒரு விஷயம். இவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோவை பாருங்களேன், அதுவும் ஒரு எதேச்சியாக அமைஞ்சிருக்கு. இந்த பக்கம் திரும்பிக்கிண்டு அவர் மெனக்கட்டு கிருஷ்ண கர்ணாமிருதத்தை அவர் கேட்குற மாதிரியான காட்சியாக அது இன்றைக்கி அமைஞ்சிருக்கிறது. ஒரு கோஇன்சிடென்ஸாக என்ன ஏதுன்னு தெரியல. அண்ணா இந்த ஹாலில் வந்து அவசியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பெரிய பிரமாணம்.
நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டதுனால என்னோடய பேச்சு கட்டாக எடுத்தோம். அதனால் நான் இந்த அளவில் நிப்பாட்டிக்கிறேன். மற்றவெல்லாம் அவளுடைய அனுபவ பிரமாணங்களை குவிஸை முடிச்சுட்டு பேசலாங்கிறீங்களா? சரி, இதனுடைய தொடர்ச்சியாக ஒரு 15-20 மணித்துளிகள் ஒரு மகாபாரதத்துலேருந்து ஒரு குவிஸ் ஏற்பாடாகிருக்கு. இது முடித்த உடனே நேற்று இந்த 2 நாளும் நடக்கக்கூடிய இந்த கருத்தரங்கு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை அனைவருமே பகிரலாம். நிறைய நமக்கு நேரம் இருக்கிறது. இதில் கண்ணனை தேடி என்ற டாக்டர் T.K.Viswanathan அவர்களுடைய புத்தகம் 15 இருக்கிறது. மொத்தம் 20 கேள்விகள் இந்த வினாவிடையில் இடம்பெற இருக்கிறது. முதலில் சொல்லக்கூடிய 15 பேருக்கு அந்த புத்தகம் பரிசாக டாக்டர் T.K.V அவர்களே வழங்குவார்கள். விக்ரமங்க, அந்த மைக் வச்சுக்கோ. கேள்வி கேட்கும்பொழுது யார் ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மைக்கை கையை தூக்கினோன்னு கொடுத்துடணும். அவங்க பதில் சொன்ன உடனே டாக்டர் T.K.Viswanathan அவர்கள் இந்த புத்தகத்தை அவர்களுக்கு வழங்குவார். ஆமாம், டக்குன்னு கை தூக்கிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாருக்கும் மகாபாரதத்தில் எல்லாருமே விற்பனர்கள் தான். அதனால் வினாக்களுக்கான விடை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் விடை சொல்ல விரும்புவர்கள் முதல்ல கை தூக்கிடுங்க. கை தூக்கின உடனே அந்த ஆன்சர் சரியாக இருக்கும் பட்சத்தில் டாக்டர் T.K.Viswanathan அந்த புத்தகத்தை அவர்களுக்கு பரிசாக வழங்குவார். இந்த கொஷின் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் வர்ற மாதிரி ஒரு கேள்வி, அதுக்கு 4 ஆன்சர். இந்த 4ல் ABCD, அதில் ABCD அப்படிங்கிறத நீங்கள் சி அப்படின்னு ஆன்சர் சொல்லிட வேண்டியது. சரியா? சரி, முதல் கேள்வி. மகாபாரத போரின் பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்கள் அணியில் இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். பலராமர் எந்த அணியில் இருந்தார்? கேள்வி 1. நான் அதில் பதில் ABCD அப்படின்னு 4 சொல்கிறேன். A பாண்டவர் அணி, B கௌரவர் அணி, C 2 அணிகளிலும், D 1 அணியிலும் இல்லை. முதல்ல கை தூக்கினது ஆனந்த். சரி, ரைட். சரியாக பதிலளித்த அனைவருக்கும் நீங்களே கொடுத்துருங்க சார் உங்கள் கையால். வாங்க ஆனந்த். அது அப்புறமா. வாழ்த்துக்கள் ஆனந்த். அது மாதிரி டாக்டர் P.K. விஸ்வநாதன் சொல்லும் பொழுது, கண்ணனை நாம் தேட முயற்சி பண்ணால் அவர் நம்மை தேடிக்கொண்டு ஓடி வருவார் என்று கூறினார் அல்லவா? இதனை உலக பிரசித்தி பெற்ற இந்திய ஞானி சுவாமி விவேகானந்தர் அடித்தடித்து கூறியிருக்கிறார். உங்கள் வேலை கடவுளை நோக்கிய முதல் படியை எடுத்து வைத்தல் மட்டும்தான். அப்படி நீங்கள் முதல் படியை எடுத்து வைக்கும் பொழுது உங்களை தேடி அவர் 10 அடி முன்னே வைப்பார் அப்படின்னு. அதையும் இந்த இடத்திலே அவர் பேசும்பொழுது அடியேன் நினைவு கூர்ந்தேன். 2வது கேள்வி. மகாபாரத போரின் பொழுது அர்ஜுனனுடைய தேரை செலுத்திக் கொண்டிருந்த ஸ்ரீகிருஷ்ணர் யாரை சம்ஹாரம் பண்ணுவதற்காக திடீரென்று ஓடினார்? மீண்டும் ஒரு முறை கேள்வியை வாசிக்கிறேன். மகாபாரத போரின் பொழுது அர்ஜுனருடைய தேரை செலுத்திக் கொண்டிருந்த ஸ்ரீகிருஷ்ணர் யாரை வதம் செய்வதற்காக திடீரென்று ஓடினார்? ஆன்சரில் A கர்ணன், B துரியோதனன், C பீஷ்மர், D அஸ்வத்தாமன். சரி, ஆனால் முதல்ல கை தூக்கினது மகுடேஸ்வரன். பதில் சரியாக சொன்ன அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். மூன்றாவது கேள்வி. இது இன்றைக்கு நாம் கிருஷ்ணருடைய நினைவில் இருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறு முயற்சி. இங்கே குழுமி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்முடைய இதிகாச புராணங்களை
நன்கு அறிந்தவர்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து அல்ல. அதனால் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க, சரியா? எனக்கு கிடச்சிருது உனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காம எல்லாருடைய நாலெட்ஜை பற்றியும் இங்கே எல்லாருக்கும் நல்லா தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். 2 கேள்வி முடிஞ்சிருக்கா? 3வது கேள்வி. பீமசேனனிடம் எந்த பூவை கொண்டு வரும்படி திரௌபதி கேட்டாள்? ஆப்ஷன் ஏ நீலத்தாமரை, ஆப்ஷன் பி வெள்ளைத்தாமரை, ஆப்ஷன் சி சௌகந்திகா, ஆப்ஷன் டி விக்னஹாரம். சரி, அவர் ஃபர்ஸ்ட் கை தூக்கினது மிஸ்டர் தியாகராஜன் தான். ஸோ சரியான விடை சொன்ன அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். யாரு? இல்லை இல்லை, எனக்கு 2 பக்கமும் தெளிவாக தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணரின் தேரோட்டியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ தாருகன், ஆப்ஷன் பி விருஷகேது, ஆப்ஷன் சி விருட்சன், ஆப்ஷன் டி நீலன். ஏ தாருகன். ஆன்சர் ரைட். ஆனால் முதல்ல கை தூக்கினது கலைமாமணி மாமி. சரி, சரியான விடை சொன்ன அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்த ஆரம்பம் முடிவு இந்த விசேஷ நாட்கள் எவை? ஆப்ஷன் ஏ வந்து தீபாவளி அமாவாசை மார்கழி 1 தேதி, ஆப்ஷன் பி திரேதாயுகம் முடிவு கலியுகம் ஆரம்பம், ஆப்ஷன் சி வைகுண்ட ஏகாதசி ரதசப்தமி, ஆப்ஷன் டி சித்திர ஏகாதசி வைகாசி அமாவாசை. சரி, இந்த முறை முதல்ல இந்த பக்கத்தில் இந்த கை எழும்பிடுத்தோம். பர்ஃபெக்ட், வாழ்த்துக்கள். விடையளித்த அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். பிதாமகர் பீஷ்மரின் சிறுவயது பெயர் என்ன? சரி, பார்த்துட்டேன். முதல்ல யார் கை தூக்கினான்னு பார்த்துட்டேன். ஆப்ஷன் சொல்கிறேன், விடை சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ தேவவிரதன், ஆப்ஷன் பி வருணன், ஆப்ஷன் சி யௌதேயன், ஆப்ஷன் டி வத்சன். முதல்ல வந்து மிஸ்டர் கோபால் கை தூக்கினார், அவர்கிட்ட கூட. வெரி குட். பதிலளித்த அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இந்த 15 புத்தகம் முடிஞ்ச உடனே அடுத்த 5 பேர் ஆன்சர் சொல்கிறாள்ல, இப்போ ஆன்சர் சொன்னோன்னா எல்லாரும் சேர்ந்து பலத்தை கைத்தட்டல் கொடுக்கணும். அதுதான் அவங்களுக்கான பரிசு. இப்போ கம்மியாக இருந்தது, அதனால தான் சொன்னேன். சரி, மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி அந்த கிருஷ்ணருடைய நினைவுகளில் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. கொஞ்ச நேரம் இந்த கேள்வி பதில் பகுதிக்காக ஒரு அவசரமாவது நேற்று ஒரு தடவை ரிவிஷன் பண்ணியிருப்பால எல்லாரும், உண்டா இல்லையா? சரி, நாளைக்கு ஏதோ ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் இருக்குது மகாபாரதத்துலேருந்து, கொஞ்சமாவது நம்ம பழசை கொஞ்சம் தட்டி தூசி தட்டி எடுப்போம்னு ஒரு எண்ணம் வந்தது இல்லையா? அதுதான் இதனுடைய நோக்கம். ஸ்ரீ கிருஷ்ணரின் சங்கியின் பெயர் என்ன? பார்த்துட்டேன். யார் முதல்ல தூக்கினான்னு பார்த்துட்டேன். விடை ஏ வந்து விஜயம், பி வந்து பாஞ்சசன்யம், சி வந்து யௌதேயன், இ வந்து ஜலஜம். சார், நீங்கள் ஃபஸ்ட்டு கை தூக்கினேன்.
ரைட். அடுத்தது, இவர்களில் யார் சிரஞ்சீவி என்று அழைக்கப்படுகிறார்? நான் 4 பேரை சொல்லுவேன். சரி, முதல்ல கை தூக்கினது யாருன்னு பார்த்துட்டேன். முதல்ல வந்து துரோணாச்சாரியார், 2வது அஸ்வத்தமன், 3வது துருஷ்டுத்யம்னன், 4வது யதிஷ்டர். முதல்ல கை தூக்கினது மீனா மேடம். நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட், சரியான விடை. வாழ்த்துக்கள். அடுத்தது, கேள்வியெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை, இருந்தாலும் மகாபாரதம் தெரியாமல் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. யாருடைய வீட்டில் ஸ்ரீகிருஷ்ணர் குறித்து மன நிறைவுடன் ருசித்து, அதாவது யாருடைய வீட்டில் ஸ்ரீகிருஷ்ணர் ருசித்து மனநிறைவுடன் கீரையை உண்டார்? முதல்ல கை தூக்கினது திரு தியாகராஜன் அவர்கள். அவர் பதில் தப்பாக இருந்ததுன்னா மற்றவர்களுக்கு அடுத்த வாய்ப்பு போகும், சொல்லலாம். ரைட். 2வது புத்தகம் அவர் கிடைக்கிறது. சார், நீங்கள் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துருங்க. ஒரு புத்தகம் உங்களுக்கு ஏற்கனவே வந்துடுத்தோம், அதனால் இன்னொருத்தருக்கு அது கிடைக்கட்டும். அடுத்த கேள்வி, மகாபாரத போர் முடிந்த பிறகு அர்ஜுனன் நின்று போரிட்ட தெய்வீக தேருக்கு என்ன நேர்ந்தது? 4 ஆப்ஷன் சொல்கிறேன். முதல்ல கை தூக்கி 4 பார்த்துட்டேன், இருந்தாலும் 4 ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஆப்ஷன் ஏ, அந்த தேர் சொர்க்கத்திற்கு சென்றது. ஆப்ஷன் பி, நெருப்பு பிடித்து எரிந்தது. ஆப்ஷன் சி, வருணனிடம் சென்றது. ஆப்ஷன் டி, ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகைக்கு எடுத்து சென்றார். நரசிம்மன் சார்ட்ட ஃபஸ்ட்டு மைக் கொடு. ரைட், விடை சரியான விடை, வாழ்த்துக்கள். பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் தான் எந்த மரமாக இருப்பதாக தன்னை அடையாளம் காட்டினார்? ஸோ முதல்ல வந்து திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் கை தூக்கியிருக்கார். விடை சரி. நீங்களும் உங்கள் வாய்ப்பை விட்டு கொடுத்துருங்க சார். ஸோ பரவாயில்ல, இது மாதிரி 2 பேர் 5 தடவை சொன்னாக்கா அந்த 15 புத்தகமும் கரெக்டாக போய் சேர்ந்துடும் போல இருக்கு. தேங்க்யூ. அடுத்த கேள்வி, பாரத போரின் கடைசி படைத்தளபதியாக யாரை துரியோதனன் நியமித்தான்? சரி, முதல்ல கை தூக்கினவங்களை நான் பார்த்துட்டேன். ஆப்ஷன் 4 சொல்லிடுறேன். ஆப்ஷன் ஏ சல்யன், ஆப்ஷன் பி அஸ்வத்தமன், ஆப்ஷன் சி கர்ணன், ஆப்ஷன் டி கிருபாச்சாரியார். முதல்ல சதாசிவம் சார்ட்ட கொடு. தவறான விடை. அடுத்தவர் கொடு. அதுவும் தவறு. வேற கை தூக்குனது யார்? வேற யார்? அவர் சார்ட்ட கொடு. கரெக்ட், சரியான விடை. அஸ்வத்தாமன். அடுத்த வினா, சூதாட்டத்தில் தோற்ற பிறகு 5 பாண்டவர்களும் திரௌபதியுடன் காட்டிற்கு சென்ற பொழுது குந்தி தேவி எங்கு தங்கியிருந்தார்கள்? வினாக்கான விடைக்கான ஆப்ஷன் சொல்கிறேன். சரி, முதல்ல கை தூக்குறதை பார்த்துட்டேன். முதல் ஆப்ஷன் ஏ வந்து ஸ்ரீ கிருஷ்ணருடன் துவாரகையில். ஆப்ஷன் பி புனித யாத்திரை சென்றால். ஆப்ஷன் சி விதுரரின் இல்லத்தில். ஆப்ஷன் டி அஸ்தினாபுர அரண்மனையில். அவர் தான் முதல்ல கை தூக்கினார், முதல்ல விடையும் சொல்லிட்டார். திரு சங்கர் அவர்களுக்கு. எஸ் சார், புத்தகம் சரியான விடை. அதனால் விட்டு கொடுக்குறீங்களா? குட், வாழ்த்துக்கள் சார். எப்படி பாருங்கள், இப்போ தான் நிகழ்வுன்னு சொன்னேன் பார்த்தல, 15 புத்தகம் 20 பேருக்கு சேர்ந்துடும்.
குட். அடுத்த வினா. அரக்கு மாளிகையை கட்டும் பொறுப்பை துரியோதனன் யாரிடம் ஒப்படைத்தார்? ஏ கணிகன், பி புரோச்சனன், சி பிராதிகாமி, டி சஞ்சயன். முதல்ல கை தூக்குனது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மீனா சங்கர். இல்லை 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 சா புரோச்சனன் யாரோ சொன்னால, யார் சொன்னா ஃபர்ஸ்ட்? இவர் இங்க லக்ஷ்மி மாமிட்ட கொடுத்துருங்க. விஸ்வகர்மா வந்து எக்ஸிக்யூட் பண்ணார், அவருக்கு மேலே ஒருத்தர் அந்த பொறுப்பை சுமந்தார். ரைட். அடுத்த வினா. காண்டவ வனம் எரிந்த பொழுது அர்ஜுனன் யாருடன் சண்டையிட்டான்? இல்லை, அவெல்லாம் எக்ஸிக்யூட்டர்ஸ். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீவத்சத்தை கட்டணுங்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சீஃப் இன்ஜினியர் ஒருத்தர் இருப்பார், மயன்லாம் சீஃப் இன்ஜினியர். புரியுறதா? ஆமாம் ஆமாம். அந்த கேள்விக்கு அடுத்த கேள்விக்கு ஆன்சரா? கையை தூக்கிட்டல நீங்கள்? சரி, முதல்ல கை தூக்கினது வந்து திரு நரசிம்மன். அவர் ஆன்சர் தப்பாக சொன்னார்னா அடுத்த வாய்ப்பு மற்றவங்களுக்கு போகும். ஸோ காண்டவ வனம் எரிந்த பொழுது அர்ஜுனன் யாருடன் சண்டையிட்டான்? ஆப்ஷன் ஏ தக்ஷன், ஆப்ஷன் பி மாயாசுரன், ஆப்ஷன் சி இந்திரன், ஆப்ஷன் டி துரியோதனன். நீங்கள் முதல்ல. தவறு. கரெக்ட். பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்குமான போட்டியில் மனைவி வென்று விட்டார். வாழ்த்துக்கள். புத்தகம் ஏற்கனவே வாங்கியிருக்கலா? குட். சார், இப்படி தோத்து போயிட்டீங்களா சார் நீங்க? புரியல புரியல, உங்க விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. அப்படியா சார்? டாக்டர் டி.கே.வி. ராஜன். அப்படியா? ரைட். பாருங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சிருக்கோம் பாருங்க இங்க. ரைட். ஆமாம், ரைட். தேங்க்யூ. பாருங்க, விட மாட்டேங்கிறார் பாருங்க. சரி, ஒய்ஃப் தானே போனா போறதுன்னு விட்டுக்கிட்டுக்கிறார பார்த்தால. குட். ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்க தான் வேணும் இந்த மாதிரி விஷயங்களில். ஐ அப்ரிஷியேட் தட். ஆமாம், குட். சரி, இதுவும் கொஞ்சம் எளிமையான கேள்வி தான். சரி, இப்போ நான் கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக எனக்கு கண்ணை வச்சுக்கணும். இப்போ மகாபாரதத்தை தமிழில் யார் இயற்றினார்? ஏ கம்பர், பி இளங்கோவடிகள், சி வில்லிபுத்தூரார், டி வந்து ஔவையார். முதல்ல சாருக்கு பக்கத்தில். அது ஆன்சர் தப்பு. ஆமாம். சரி, இப்போ ஆன்சர் ரைட். நிறைய பேர் வில்லிபுத்தூரார் சொன்னேன். ஆனால் முதல்ல சொன்னது யார் அப்படின்னு ரைட், அவங்களுக்கு கொடுத்துருங்க புத்தகத்தை. தேங்க்யூ. ரெண்டு வந்துடுத்தோம் அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுத்துடலாம். ரைட் சார். இன்னும் 4 புத்தகம் இருக்கா உங்கள்கிட்ட? ரெண்டு இருக்கா? சரி, இன்னும் 4 கேள்வி இருக்கு. பார்க்கலாம், யாராவது விட்டு கொடுக்குற மாதிரி வாய்ப்பு வருதா, இல்லை வெறும் கடைசி 2 பேருக்கு வெறும் கைதட்டல் மட்டும் தான் கிடைக்கிறதா அப்படிங்கிறத பார்ப்போம்.
மகாபாரதம் இவைகளுள் எந்த வேதமாக கருதப்படுகிறது? சரி, நான் ஆன்சர் பார்த்துட்டேன். யார் முதல்ல தூக்கினாங்க அப்படின்னு. ரெண்டாவது தூக்கினதையும் பார்த்துட்டேன். முதல்ல தூக்கினவர் தப்பாக இருந்தால் வாய்ப்பு ரெண்டாவது வரும். ஏ தனுர்வேதம், பி ஐந்தாம் வேதம், சி சாமவேதம், இ அதர்வண வேதம். ராமகிருஷ்ணன் சார் ஸோ அவருக்கு ஆன்சர் சரி. புத்தகம் ஏற்கனவே வாங்கிட்டீங்களா? ஸோ அதனால் ரைட். கடைசியில் ஒரு புத்தகம் மீறும் போல இருக்கே. அப்படி ரைட். அடுத்த வினா. சிவபெருமான் அர்ஜுனனுக்கு கொடுத்த அஸ்திரத்தின் பெயர் என்ன? ஸோ முதல்ல கை தூக்கினது ஆனந்த். புக்கு வாங்கிட்டீங்களா நீங்கள்? சார் ஆமாம் சரி. இன்னும் 3 கேள்வி இருக்கு. ஏற்கனவே புத்தகம் வாங்கினவங்க கை தூக்க வேண்டாம் சார். இல்லை அப்படி வேண்டாம். ஒரு புத்தகம் மீந்தா பரவாயில்ல. சரி, இவா 2 பேருக்கு சேர்ந்து கொடுத்துருங்க. ஒரு புத்தகம் இவா 2 பேருக்கு சேர்ந்து கொடுத்துருங்க. ரைட். ஆமாம். உண்மையிலேயே இந்த வினாக்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் கற்றறிந்த சபையாக இருப்பதனால எளிமையான வினாக்களாக மாறி இருக்கிறது. நிஜமா எளிமையான வினாக்கள் அல்ல. போர் புரியாமல் பாண்டவருக்கு ஒரு அங்குலம் நிலம் கூட கொடுக்க மாட்டேன் என்று யார் கூறினார்? இந்த தடவை ஃபர்ஸ்ட் கை தூக்குனது ஜெயராமன் சார். ஆன்சர் அவர் சரியாக சொன்னார்னா புத்தகம் அவருக்கு போகணும். ஏ துரியோதனன், பி திருதராஷ்டிரன், சி துச்சாதனன், டி பீஷ்மர். சொல்லுங்க சார். சரி, இது ரொம்ப ஈஸியான கேள்விதான் இல்ல? சரி, இறுதி வினா. புத்தகம் இருக்கா? முடிஞ்சுதா? சரி, இப்போ இந்த கடைசி கேள்வி யார் முதல்ல பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அரங்கு நிறைந்த கைதட்டல், பலத்த கரகோஷம். யதிஷ்டருடைய கால் நகங்கள் எந்த பெண்ணின் பார்வைப்பட்டதும் கருப்பாக மாறின? சரியான விடை. நான் ஆப்ஷன் சொல்ல முந்தையே சரியான விடையை கூறிவிட்டார். பலத்த கரகோஷம். எல்லாரும் சேர்ந்து பலத்த கரகோஷம் அவருக்கு கொடுக்கலாம். தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். இப்போது கோகுலாஷ்டமி விழாவை இதை விட சிறப்பாக கொண்டாட முடியுமா என்ன? மகாபாரதத்தோட, கிருஷ்ணரோட, மகான் சாட்சாத் கிருஷ்ணருடைய அவதாரமாக என்றும் விளங்கி கொண்டிருக்கும் கிருஷ்ணபிரேமி மகாராஜ் அவர்களோட எல்லாத்தையும் தாண்டி சத்சங்கம்னு நிஜமான சத்சங்கம் இதுதான். யாராவது என்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் நான் வந்து அவளோட மல்லு கட்டுறதுக்கு தயாராக இருக்கேன். ஸ்ரீவத்சத்தினுடைய சத்சங்கத்துக்கு இணையான சத்சங்கம் உலகத்தில் எங்கு தேடினாலும் கிடைக்காது அப்படிங்கிறது அடியனுடைய துணிவான முடிவு. இப்பொழுது விரைவாக மேடையை உங்களிடம் விட்டு கொடுத்து விடுகிறேன். யாரெல்லாம் இந்த 2 நாட்களாக இந்த கான்ஃபரன்ஸ் பற்றி, இன்றைய நிகழ்ச்சி பற்றி என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஒவ்வொருத்தரும் 5 மணித்துளிகள், ஒவ்வொருவரும் எல்லாரும் பேசணுங்கிறதுனால ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அவங்களுடைய கருத்துக்களை இங்கே வந்து பதிவு செய்யுமாறு விண்ணப்பித்து கொண்டு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. நமஸ்காரம். குட் மார்னிங். கிருபாஷ்மஸ்து. கிருஷ்ணருக்கே எல்லாம் செல்லட்டும். குட் மார்னிங். நமஸ்காரம். நான் வந்து ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் இங்கே இருக்கிறவள்லையே. என்ன ரீசன்னா, நான் அவர் பேசினதை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி
நான் ஸ்ரீவசத்தில் இருக்கிற போதெல்லாம் காத்தால் வாக்கிங் போகிற போது ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த டேஸ் என்னோட வாக் பண்ணுறது மிஸ்டர் விஸ்வநாதன். நாங்கள் நிறையா காமன் விஷயங்கள் பேசுவோம், எனக்கு தெரிஞ்ச ஏதோ சில விஷயங்கள் சொல்லுவேன். ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி என்ன கேட்டோமோ இந்த மாதிரி சத் விஷயங்கள். எனக்கு சம்ஸ்கிருதத்தில் அவ்வளோ நாலேஜ் கிடையாது, எப்போது ஸ்கூலில் படித்தேன், அதெல்லாம் மறந்து போயிடுத்து. ஆனால் அவர் அந்த சொல்கிற விதத்துலேயும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்துலேயும் நான் காதில் வாங்கிகிட்டே இருப்பேன். புரிஞ்சுட்டேன்னா புரியலையாங்கிறது வேறு விஷயம். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நான் கிட்டத்தட்ட ஒரு 20 days இருந்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 to 16 days வி வாக் டுகெதர். அந்த ½ an hour போகிறதே தெரியாது. அதனால தான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லிட்டேன். அவர் இன்றைக்கி பேசின விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க நியாயமில்லை, ஆனால் ரொம்ப அருமையாக இருந்தது. அவர் ரொம்ப நல்லா பேசுவார்னு சொல்கிறது மிகையாகாது. ஏன்னா அவருக்கு சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற நாலேஜ் சம்திங் எக்ஸ்ட்ரீம். அது இன்னும் வேறு ஏதாவது வார்த்தை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை, இல்லைன்னா சொல்ல முடியும். அவர் அப்பா காலம் தாத்தா காலத்துலேருந்து இருந்த சில விஷயங்கள்லாம் கூட சொல்லுவார். கனெக்டிங் டு தி வேரியஸ் புராணாஸ், வேரியஸ் ஸ்லோகம்ஸ், வேரியஸ் ரைட்டிங்ஸ் லைக் திஸ். நீங்கள் கேட்குறதுல அவர் ஒரு கேள்வி கேட்பார்னு நினச்சேன். இந்த ரைட்டர் எங்கே சமாதி ஆனார்னு அந்த ஒரு கேள்வி கேட்பேன்னு நினச்சேன்னா, மதுராவில் இந்த ரைட்டர். ஆமாம், ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறதுனால ஒரு டஃப் கொஸ்டினாக கேட்பேன்னு நினச்சேன்னா. ஓகே, இந்த சத் சங்கத்தை பற்றி அவர் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு அதிர்ஷ்டமான பீரியடுன்னு சொல்லலாம். நாங்கள்லாம் எல்லோரும் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த வயசில் இந்த இடத்த நான் முன்னாடியே ஒரு தடவை மிஸ்டர் சீதாராமன்ட்ட சொல்லியிருக்கேன். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியில், இன்றைக்கி இல்லை, அது டைம் கரெக்ட் டைம் இல்லை. ஹவ் ஐ செலக்டட் திஸ் பிளேஸ், ஹவ் ஐ கேம் டு திஸ் பிளேஸ் அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். நான் எவ்வளோ ரிசர்ச் பண்ணினேன் பிஃபோர் ஐ லேண்டட் அப் இன் ஸ்ரீவத்சம் அப்படிங்கிறது. இன்றைக்கி பொறுத்தவரையில் I thank Viswanathan immensely and we are all very happy. Thank you Mr. Seetharaman, yourself. எல்லாரும் ரொம்ப நல்லா பேசினேன். நேத்திக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, இன்றைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. Thank you so much. நமஸ்காரம். நான் எப்போவுமே விஸ்வநாதன் சாரை ஒரு ப்ரொஃபஸராக தான் பார்ப்பேன். அதனால தான் நான் இன்றைக்கி நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக ஒரு நோட் புக்கு பேனாவும் எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா அவரோட நான் இப்படி போயிருக்கச்சே காரிடாரில் கூட பேசுகிறச்சே அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஒன்று முத்துக்களாக வரும் வார்த்தையிலேருந்து. அதை ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் அதுவும் கிருஷ்ண கர்ணாமிருதம் அவர் போகிற போக்கில் அப்படியே அடிச்சுனாத்தின்னு சொல்லிகிட்டே போவார். அதை நம்ம கேட்டு அனுபவித்து அப்புறம் ஆற்றுல போய் உட்காந்து நான் யோசிக்கச்சே, ஆஹா இவ்வளோ இருக்குது அதில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். இது நான் ரசித்ததை சொல்ல போகிறேன். இதில் நான் அவரோட ஸ்பீச்சில் இன்றைக்கி என்னெல்லாம் நான் ரசித்தேன் அப்படிங்கிறத ஒரு 2-3 பாயிண்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த பெயர் பொருத்தம் பற்றி சீதாராமன் சார் சொன்னார். பிகேவி அண்ட் டிகேவி. எனக்கு என்ன தோணித்துன்னா, K and V stand for கலை கலாச்சாரம் வளர்க்கும் காவலர்கள். K stands for கலை அண்ட் கலாச்சாரம், V stands for வளர்க்கும். ஸோ இவா 2 பேருமா சேர்ந்து இந்திய கலாச்சாரத்தை இவ்வளோ அழகாக வளர்த்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தோணித்து. 2வது லீலா சுகர் அவர் நிறைய சொன்னார். இன்னொன்று அந்த கல்ப விருட்சம், அந்த பூவெல்லாம் போட்டு வேணுநாதம் கிருஷ்ணர் வாசிக்கச்சே பூ போட்டார் அப்படின்னு அந்த கோபிகை ராசலீலா. அதில் அவர் சொன்ன அந்த ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம் ஞான யோகம் கர்ம யோகம் பக்தி யோகம், அது ஒரு புது இன்டர்பிரிட்டேஷன். எனக்கு அது இப்போ தான் தெரிஞ்சுது. அதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி. 2வது அந்த வெண்ணெய் திருடுதல் உள்ளத்தை திருடுதல் அது ஓரளவு கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் எனக்கு என்ன தோணித்துன்னா,
யசோதையோட இல்லத்தில் அந்த கல் பதிச்ச அந்த பாதையில் கிருஷ்ணர் தவழறார். அவரோட இமேஜ் அதில் தெரியறது. அப்போ அந்த இமேஜை பிடிக்க முடியலையே அப்படின்னு அவர் யசோதையை பார்த்து அழறார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னார். எனக்கு இந்த மொமெண்ட்டில் அது என்ன தோணித்துன்னா, அதை விட இன்னொரு எனக்கு தோணினது இன்னும் ஒரு வேறு மாதிரி பார்க்கலாமான்னு. என்னன்னா, அவர் பரமாத்மா, பின்னாடி அவரை அடுத்தது நம்ம பார்க்குறது எல்லாமே அவரோட பிம்பங்கள், பக்தர்கள் எல்லாருமே அவரோட இன்பங்கள். அந்த பரமாத்மாவோட ஆத்மா தான் எல்லாருடைய மனசுலையும் இருக்கு இல்லையா, அதே ஆத்மா தான் ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா. ஸோ எப்போவுமே என்ன சொல்லுவான்னா, பகவான் பக்தன் நம்மக்கிட்ட வரணும்னு ஆசைப்படுவார். நம்ம பக்தர்கள் பகவான்கிட்ட போகிறத விட பகவான் பக்தன் என்கிட்ட வரணும் அப்படின்னு ஏங்கின்னு இருப்பாராம். எஸ்பெஷலி கிருஷ்ண பரமாத்மா அஷ்டபதியிலையும் நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி அவர் தவழ்ந்து போகிறச்சே தன்னோட பிம்பத்தை பார்க்குறார். மேபி பக்தரோட பிம்பத்தை பார்க்குற மாதிரி, அம்மா இந்த பக்தன் என்கிட்ட இன்னும் வரமாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி பெருமாள் அழற மாதிரியும் அதை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒன்று தோணித்து. சார், நீங்கள் தான் அதை அப்ரூவ் பண்ணுறீங்களா இல்லையா நீங்கள் சொல்லணும். அஃப்கோர்ஸ் இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ் யார் வேணால் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அடுத்தது அவரோட அந்த உரை நடை, அவர் சொன்னது அந்த ஒரு டான்ஸை பற்றி ஒன்று சொன்னார். என்ன அழகாக தாளத்தோடு அதை பாடினர். அதாவது முதல் அந்த வந்த ஸ்லோகம் எல்லாமே ஸ்லோகமாக சொன்னார். அந்த டான்ஸில் அந்த ராசலீலா வரைச்சி கரெக்டாக அந்த தாள கதியோடு அந்த ஸ்லோகம் லீலாசுகரும் அமைச்சிருக்கார். அதை அவ்வளோ அழகாக இன்றைக்கி அவர் பண்ணார் தாளத்தோட. அதையும் நான் ரொம்ப ரசித்தேன். அதே மாதிரி ராசகீட ஜீவாத்மா பரமாத்மா தத்துவமும் அது ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா டான்ஸில் எங்களுக்கு நிறையா வரும். புல்லாங்குழல் ஆண்டாள் ஞாபகம் எனக்கு வந்தது. ஆண்டாள் சொல்லுவா, சங்கே நீ எவ்வளோ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்க, உன்னை தன்னோட வாயை வச்சு ஊதுற கிருஷ்ணர், அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு. அதே மாதிரி கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதறச்சே சொல்கிறாளாம், ரகசியமாக என்னுடைய நிலைமையை பற்றி சொல்லு நீ அப்படின்னு பக்தன் சொல்கிறான் அப்படின்னு. ஸோ இவர் ஒன்று சொல்கிறச்சே நம்ம மைண்டு நிறைய அதை பற்றி கனெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த சத் சங்கத்தோட சார் சொன்ன மாதிரி, சத் சங்கம் இந்த மாதிரி நிறையா நடக்க நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம புத்தி வேலை செய்கிறது. நிறைய விஷயத்தில் இன்டர்பிரேஷன் நம்ம வச்சுக்கலாம். இதை மாதிரி இருக்கலாமா, இதை மாதிரி இருக்கலாமா, இப்படி பேசலாமா நம்மன்னு. ஸோ நம்ம இந்திய கலாச்சாரம் வளரணும், பக்தி வளரணும்னா இந்த மாதிரி சத் சங்கங்கள் நிறையா இங்கே ஸ்ரீவத்சத்தில் நடக்கணும். இங்கே நிறையா பேர் இருக்கா, விஷயம் தெரிஞ்சவா நிறையா பேர் இருக்கா. ஸோ நீங்கள் எல்லாம் முன்னாடி இந்த மாதிரி நடத்தணும். எனக்கு இன்றைக்கி ரொம்ப திருப்தி என்னென்னா, சாரோட ஹெல்த் செட்பேக்குக்கு அப்புறம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அவர் கிருஷ்ணரில் அவர் அத்தாரிட்டி, நீங்கள் பண்ணணும்னு என்னோடய ஆசை இன்றைக்கி ரொம்ப நிறைவேறிட்டு. அவர் அந்த 45 நிமிஷமும் ஒரு தொய்வு இல்லாமல், குரல்லையும் தொய்வு இல்லை, தேகத்துலேயும் தொய்வு இல்லை. அதுக்கு கிருஷ்ணர் தான் அவரை நிச்சயமாகவே பின்னாடி நின்று அதுக்கு கிருஷ்ணர் தான் அவருக்கு அந்த தைரியத்தையும் அந்த மனத்தெம்பையும் உடல் ஒரு ஹெல்த்தையும் கொடுத்துருக்கார். அதுக்காக அந்த பரமாத்மாவுக்கு நிச்சயமாக நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணி இது பண்ணணும். இந்த மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினதுக்கு டி.கே.வி. ராஜன் சார், உங்களுக்கு 2 நாளாக நீங்கள் செஞ்ச இந்த முயற்சி எங்களை எங்கேயோ கோகுலத்தில், நாங்கள்லாம் இப்போ ஸ்ரீவத்சம்ங்கிறது ஒரு கோகுலம் பிருந்தாவனமாகி நாங்கள்லாம் கோபிகைகளாக ஆயிட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு இப்போ கிருஷ்ணானுபவத்தில் இருக்கோம். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இதே இன்பத்தில் நாங்கள் திளைத்து இருக்க போகிறோம். அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வசந்தி மேடம் அவரோட ஹெல்த்தை பற்றி செட்பேக் ஆனது சொன்னார். பட் அவரோட ஹெல்த்து பேக் செட் ஆகிடுது. இங்கே பேசும்பொழுது என்னோட ஒரு விருப்பம், வில்லி பாரதத்தை கம்ப்ளீட்டாக டாக்டர் பிகேவி அவரோட லெக்சர் ஒன்று கொடுக்கணும் வில்லி பாரதத்தை அப்படின்னு நான் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். வேற ஒன்றும் நான் கேட்கல. நமஸ்காரம். நான் பேச போகிறது ரொம்ப பக்தி மார்க்கம் அதெல்லாம் கிடையாது. நான் சில ஃபேக்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீங்கள் எல்லாம் இந்த எக்ஸிபிஷன்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. 2 விஷயம். அஃப்கோர்ஸ் கொஞ்சம்
it might not be, what should I say, everyone might not appreciate everything that I say, but okay, I thought I would put some thoughts. The last 2-3 years கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஜவஹர்லால் நேரு தான் ஞாபகம் வர்றார். இது ஏன்னா ராஜா ராவ், you might have heard of Raja Rao. How many of you have heard of Raja Rao? Raja Rao was a very big author. Okay, he was a very big Sanskrit scholar. He taught in, most of the time he was teaching in the United States. அவர் பெரிய அத்வைத்த ஞானி. இப்போ you might have heard of books like Kantapura, Serpent and the Rope. அது எல்லாமே deeply involved with Advaitic thought. Okay, he's a very big scholar. Okay, though he was very strong in English, Sanskrit, Kannada, and to a large extent in French. அவர் வந்து 30s வந்து he is living in France. He goes to meet Jawaharlal Nehru, who at that time was somewhere in the Black Forest area looking after his wife. You know, Kamala Nehru suffered a lot of tuberculosis and things like that. This is just to give you a background. So Raja Rao has got a great impression of Jawaharlal Nehru, and he goes to meet Jawaharlal Nehru in Black Forest in Germany. So they keep talking about various subjects. So ராஜா ராவுக்கு பெரிய ஒரு ஆசை என்னென்னா, இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டமில் அந்த காலத்தில் ஒரு ராஜா வந்து ஒரு ராஜகுரு, ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் இருக்கிற மாதிரி இந்தியா, வென் அஃப்கோர்ஸ் இப்போ இந்தியான்னு சொல்கிறது பாரத், when it becomes an independent nation, the political head should also have a philosopher, a spiritual leader to be his guide. ராஜா ராவுக்கு அது ரொம்ப ஒரு ஃபேவரட் தாட். ஸோ அவர் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஏதோ பேசி வாக்கில் சொல்கிறார். அப்போ வந்து ராஜா ராவ் அட்மயர்ஸ் நேரு a lot. ஸோ அப்போ வந்து ராஜா ராவ் சொன்ன உடனே நேரு சொல்கிறாராம், இனஃப், ஐம் ஜஸ்ட் கோட்டிங் ஆஃப் மெமரி, இனஃப் ஆஃப் 3000 years of Rama, Krishna, Parvati and all these gods. Look at what we have been brought to. You know, high levels of poverty, no growth, all those things. So we need new thinking. Of course, there is I think there is also a little bit of sort of, you know, this is very similar to what happened the last 3 or 4 days. But அப்போ ஒரு இது சொல்கிறார் அவர் வந்து, இல்லை நான் வந்து ஐ அப்ரிஷியேட் ட்ரெடிஷ்னல் ஹீரோஸ் எக்ஸட்ரா, பட் வி நீட் சம் நியூ திங்கிங் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அதோட விட்டுறார். அப்புறம் ஆண்ட்ரி மால்ரோன்னு ஒரு பெரிய ஃபிலாசபர், ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் ரைட்டர் இருக்கார். அவர் நேருவை மீட் பண்ணுறார். அவர் பெரிய இஸ் அ பிக் இண்டாலஜிஸ்ட். ஸோ ஹீ சேஸ் டு நேரு, லெட் சங்கரா கைட் யூ அப்படின்றார். அஃப்கோர்ஸ் தெர் இஸ் நோ ரியாக்ஷன் ஃப்ரம் நேரு. ஸோ இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நேற்றுக்கு டாக்டர் ராஜன் சொன்னார், இந்த மாதிரி வந்து தேர் இஸ் நோ ஃபண்டிங் ஃபார் ரிசர்ச், வி ஹவ் ஃபர்காட்டன் அவர் ட்ரெடிஷன்ஸ் ஆன் ஆல் தோஸ் திங்ஸ். பட் அந்த காலத்துலேருந்தே ஒரு ஃபீலிங், இந்த மாதிரி ட்ரெடிஷன், இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாம் இருந்தது இல்லை. தேர் இஸ் நோ பாயிண்ட் ஃபாலோயிங் ஆல் தீஸ் திங்ஸ். அஃப்கோர்ஸ் இஃப் நேரு had lived longer, he would have said, the belief in Rama and Krishna is what has caused what you see in the last decade. See, you might have people who are very familiar with the 70s and 80s. It used to be called the Hindu rate of growth, because we were growing at about 2% and 3%. Okay? Nobody called, the growth of United States at 3%, now 2%, as the Christian rate of growth. Nobody said that. But அந்த காலத்தில் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, this used to be a favorite phrase. This is a Hindu rate of growth, it can't grow like this. But today, when we are growing at 7%, 7.5%, nobody says it is a Hindu rate of growth. Okay? But this belief, this faith is what has kept the country going. Okay? That, நான் எப்போதுமே ஒன்று சொல்கிறது என்னென்னா, you cannot remove that. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் you can't take Rama and Krishna, uproot Rama and Krishna out of the soil. From Kashmir to Kanyakumari, it is not possible. Okay? So it is this thing. So இப்போ இவர் வந்து in search of Krishna, proving the historicity of Krishna
அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் ரிலிஜன் அப்படின்னு நீங்கள் அந்த வார்த்தையே இட் கம்ஸ் ஃப்ரம் ட்ரெடிஷன். ரிலிஜனே அதோட பேஸ் வந்து லாட்டினில் இட் கம்ஸ் ஃப்ரம் ட்ரெடிஷன். ஸோ லைக் when the Romans looked at Christianity and then they said, where is your tradition? There is no tradition. So they created an artificial tradition. அந்த மாதிரி நம்ம இது வந்து it comes from a long tradition. Now I only say in a few words that Krishna lives. Where does he live? He is not living in the soil or something like that. It lives in the hearts of the millions of people. That's what makes the nation alive, because it is alive to that tradition. We are the only living civilization today. We got to think, and that comes from that type of faith. You can't remove it. Every civilization, every ancient civilization, I think Dr. Rajan knows that much better. Every civilization has gone, is not there. We are the only living civilization. That's why they jokingly say Westerners like only dead civilizations, because they can do research and do their own theories. Okay. Another one is to prove the historicity of Krishna. Of course, there is a lot that is written on Krishna now. I don't know whether the Krishna, we talked about Bhagavatas. And the Bhagavata tradition, Vishnu tradition or Vaishnava tradition, starts with the Vrishni cult. The Vrishnis were the original. Vrishnis had Mathura as their ancestral land. So Vrishni cult lenda vandadhu. Okay. Adula vandu or hero worship. Or interesting is I don't see, sir, idu 32 poster, you need a 32-bit processor to go through all these things. Okay, ivala nammalaala edhu mudiyadhu. Anal hero stones. The famous hero stones which have been unearthed, ungalukkum therinjirukum, neengalum paathirpeenga. It's called the Panch Veer stone. Panch Veer stone la one of the stones is called Sangarshanan. One is called Pradyuman. One is called Anirudh. One is called Vasudeva Krishna. The fifth I forget. But does it remind you of something? Panchavyugam. அது வந்து அந்த பஞ்சவீர் ஸ்டோன்ஸ் வந்து has been archaeologically excavated and it's called. இதெல்லாம் வந்து நம்ம ட்ரெடிஷனில் இருக்குது. There is a lot of records, inscriptions and things like that. Or I think there is one poster of the Heliodorus pillar. Okay, it's somewhere near Vidisha. That has been excavated as the first pillar. They feel that would be almost the first example of a Dvajastambam, because it's called the Garuda pillar. Okay. So இது ட்ரெடிஷன்ஸ் நிறைய எக்ஸ்கவேட் பண்ணுறோம். பட் என்னோட பர்சனல் ஃபீலிங் என்னென்னா வந்து இது எல்லாமே எப்படின்னா இட் கம்மிங் பேக் டு மகாபாரதா. எவ்ரிபடி எவ்ரி ஒன் வில் சே you prove whether Krishna was alive or not. We don't have to prove anything. Okay. Like today, everybody accepts, all of you accept that Jesus is a historical person. How many of you accept Jesus as a historical person? How many? You accept? No. Now research proves that he need not have been a historical person at all. There was nobody like Jesus Christ. Because the date of birth is wrong. Okay? The whole idea of Good Friday, resurrection, Easter Sunday is totally wrong. This is biblical scholars are saying, not other researchers. They say a person could not have existed at that time. Why? Because of this archaeology. Today they have done archaeological excavations. They have gone all over India doing all these things for proving Krishna and things like that. But if you go to Nazareth, okay, there is no archaeological proof of even a village having been there 2,000 years ago. Okay, so how does it prove Jesus Christ's existence? It doesn't prove it. So one is in terms of proof. Okay, we can go on excavating, but given the fact that it is like what he mentioned, Saraswati never existed. அப்படின்னு ஒரு தியரி இருந்தது ஒரு காலத்தில். சரஸ்வதி எல்லாம் அவங்க, you are all mental fellows. There was nothing like Saraswati. But today it is proven that there was a river like Saraswati,
because of tectonic shifts, the river disappeared. Okay. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குறதும் வந்து அன்றைக்கி இன்றைக்கி இல்லாதது வந்து வாட் யூ சே இஸ் எவிடன்ஸ் இல்லை, அதனால் அது இருக்க முடியாதுன்னு சொல்கிறது தப்பு. ஓகே. நான் டாக்டர் விஸ்வநாதன்ட்ட வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் அவர்கிட்ட நிறையா தடவை ஜோக் அடிச்சிருக்கேன். ஓகே, ஆன் கிருஷ்ணா. ஓகே, ஐ கிவன் ஹிம் சம் திங்ஸ் லைக், எல்லோரும் வந்து கிருஷ்ணர் வந்து தயிர் சாப்பிட்டார், வெண்ணெய் சாப்பிட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் பால் சாப்பிட்டாருன்னு யாருமே சொன்னதில்லை. ஏன்? பால் சாப்பிட்டாருன்னு எங்கேயுமே சொல்லலையே. தயிர் சாப்பிட்டாரு, மோர் சாப்பிட்டாரு, வெண்ணெய் சாப்பிட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் பால் சாப்பிட்டாருன்னு சொல்கிறது இல்லை அப்படின்னு? இல்லை 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 it comes back to this whole thing about scientific principles. See, நம்ம என்னென்னா இன்றைக்கி என்னென்னா நம்ம எல்லாருமே வந்து for a long time we have been defensive about our tradition, about our culture, because we thought Western thought was scientific, our thought was not scientific. But rishis were the first scientists. Why? Because they explored the space of mind. இன்றைக்கி இவர் சொல்கிற மாதிரி தான், டாக்டர் சோம்நாத் சொன்ன மாதிரி தான், when there was this controversy about religion, spirituality and science, he said, I use science to explore outer space. I use spirituality to explore my inner space. Okay, this is what the rishis were doing. Okay, so இது வந்து நம்ம சயின்டிஃபிக் டெம்பர் கிடையாது, சயின்டிஃபிக் இது கிடையாதுன்னு சொல்லி காலங்காலமாக போயிடுச்சு. பட் நவ் ஐ திங்க் the younger generation were also asking proof. மகாபாரதம் நடந்தது அப்படின்னு என்ன ப்ரூஃபு அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்கவேஷன்ஸ் ஆர் ஷோயிங் தட் தேர் ஆர் சைன்ஸ் ஆஃப் வார். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, there are some brilliant books on Mahabharata written even about 50-60 years ago. How many verses is the Mahabharata? Any guess? 100,000 verses. Okay? Each verse is 20 words. That means you are talking about 2 million words. 20 lakh words. There is no epic in the whole of history of mankind which is as long as the Mahabharata. Right? No epic. How long is... See, Western civilization, what are the two big epics? Iliad and Odyssey. How long is Iliad? 12,000 lines. How long is Odyssey? Sorry, how long was Iliad? 12,000 lines. How long is the Odyssey? 15,000 lines. So when Westerners came, and that was their classic civilization, Greek civilization. When Westerners came and you said, here is the Mahabharata, which consists of 100,000 words, 100,000 verses, and it is like 20 words per verse, and it's 2 million. They said, what? How can it? Because you have come to a... You don't know what the civilization is all about. So you say, this cannot be. So what was the research? The research was saying, Mahabharata consisted of only a core of 15,000 words, 15,000 verses or 20,000 verses. The rest was all introduced much later. This was the standard contention. Right? Till the critical edition of the Oriental Research Institute came out, which proved that 100,000 verses fit together properly. Okay. Why were they saying, why were the Westerners saying there were only 20,000 verses? It's because they said later on people put things together to suit their own political ends. The Brahmins put something, somebody else put something. Therefore, it cannot have been. Because they said, it's not possible for the Mahabharata to be so long. No poet could have written, several people have written it, all types of criticisms. Now, all those criticisms are being answered, that there is a reality. It's a different fact that many things we might have forgotten, many things are not there. But we also have to be skeptical about many things. You have to go back to Krishna's teaching, fundamental teaching at the end of the Bhagavad Gita.
What does he say? He says, Arjuna, this is my loose translation. Arjuna, I have told you all these things. It's up to you to accept it. Think about it, reflect upon it, and then you accept it. And that is the scientific spirit. That is the scientific temper. We got to reflect upon it. Okay, coming back to the story of Krishna and his buttermilk or curd. What is so important about curd? Why do we have curd? You need bacteria, that probiotic bacteria, which guys sell in packets in the West. Okay? So what is Krishna saying? He says, don't have milk, have curd. Okay? So I hope I have not bored you, but this is a very interesting thing. You have tried to sum up a lot of findings, a lot of effort gone on to 32 panels to put it together. But there's a lot more digging going on. Okay? But he said, as you know, finding funds, finding supporters is very difficult. And even when they say they found the Saraswati river, there are enough people in India who say Saraswati could not have existed. Okay. But ultimately it's human faith, because a civilization lives in its memories. You destroy the memory of people, you destroy a civilization. That's what has happened all over the world. Luckily, we are holding on. That's all. Okay? Thank you. Thank you very much, respected sir. நான் 5 minutes தான் பேசுகிறேன். Why we need archaeological excavations to prove Mahabharata அப்படிங்கிறதுலாம் இல்லை. என்ன பிரச்சனைனா இப்போது ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். 2 ways. There's a place called Sonk near Brindavan. It was excavated by German professor funded by the UNESCO. We were there. அப்போ நான் JNU ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், நான் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த சோங்குங்கிறது வந்து மதுராலேருந்து 15 கிலோமீட்டர். They excavated small toy carts made of terracotta. ஜெர்மன் ப்ரொஃபஸரின் கையில் கொடுத்து இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் விளையாடினதாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது யூ கெட் த ஃபீலிங் ஆஃப் கல்ச்சர். நம்ம கிருஷ்ணர் இந்த இடத்துக்கு நம்ம இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்போது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ரிவர். இப்போது ரீசெண்ட்லி பலராமர் வந்து is not interested to involve himself with the war. He wants to go for the pilgrimage. All the sites have been identified now, the same name by Dr. Karnamrutham. அந்த வழியாக போகும்போது நமக்கு ஒரு ஃபீலிங், பலராமன் போன இடத்துல நம்ம போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்கியலாஜிக்கலி வி ஆர் ஏபிள் டு சஸ்டெயின் த ஃபீலிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது வந்து டிப்பிக்கல் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கியாலஜி. இது ஒன் திங். செகண்ட் இஸ், I don't know how many youngsters, your own sons and daughters are interested in our culture. நான் நிறைய இடத்துல ஸ்பீச் யூஎஸ்லாம் கொடுத்தாச்சு, யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன். ஸ்டில் ரிமெம்பர் மகிஷா, ஒரு பொண்ணு, நான் ஹூஸ்டனில் பேசிகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, மகிஷாசுர மர்தினி மாதிரி ஒரு குரியல் காடஸ் நான் லைஃப்லேயே பார்த்ததில்லை. ஷீஸ் அ பிராமின் கேர்ள். அந்த மாதிரி காடஸ் எனக்கு வேண்டாம், நாக்கெல்லாம் வெளியில் விட்டு என்ன. See the history behind it, even the parents are not known about it. So what we are talking now about it, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்குறதில்ல. We think that everything is fine here. Everything is not fine here in India. You know what is happening all these days. Things are not going very well. The mistake is ours. We don't know the truth of our own religion. We are not able to express to children. There is a big psychological research is done in Bombay. Average parent வந்து குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணுறது ஒரு மாதத்தில் 6 hours ஒன்லி. 6 to 10 hours தான் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளோட இன்வால்வ் ஆகிறது. எங்கே டைம் இருக்குது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு மகாபாரதமும் ராமாயணமும்? தீஸ் திங்ஸ் எஸ்கவேஷன்ஸ் ஆர் அட்லீஸ்ட் ப்ரூவ் இட் இஸ் ஹேப்பனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்ட் அமெரிக்காவில் பண்ண ரிசர்ச் படி 14th day ஆஃப் மகாபாரத வார் நாங்கள் கம்ப்யூட்டர் சிமுலேஷன் போட்டோம். பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இட்ஸ் சம்திங் மார்வலஸ். 18 days வார். இலியட் அண்ட் ஆடிசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. வந்தால் அடித்தான் தூக்கின்னு போனாங்க. அப்படி இல்லை. 6 மணிக்கு யார் சண்டை போட்டால், 8 மணிக்கு யார் சண்டை போட்டால், எந்த அஸ்திரம் யூஸ் பண்ணால், அதோட எஃபெக்ட் என்ன, ஆல் ஒய் இட் இஸ் ரிட்டன் 18 days வார். யாரை ப்ளீஸ் பண்ணது? தெர் இஸ் அ ட்ரூத் பிஹைண்ட் இட். We archaeologists are finding out the truth behind the Mahabharata and giving to you. It's really happened.
யூ ஷுட் பி ஹாப்பி அபவுட் இட், ரைட்? நடந்திருக்கான ஆதாரங்களை நம்ம சொல்கிறோம், நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிறோம். இது வந்து ஸ்பிரிச்சுவல் தான். கண்ணன் மனசுலேயே இருக்கார், நம்ம கண்ணனை தேட வேண்டாங்கிறது வந்து இட் குட். பட் எங்கள் ஜெனரேஷன் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். தேர் ஆஸ்கிங் ஹூ இஸ் மகிஷாசுர மர்த்தினி. எனக்கு அந்த மாதிரி வேண்டாங்கிறாங்க. அந்த மாதிரி கடவுள் ஜீசஸ் எவ்வளோ பாருங்கள், ஃபேஸ் எவ்வளோ சாஃப்டாக. கிருஷ்ணர் எஸ் குட், வி டோன்ட் வாண்ட். வை காட் இஸ் அ மங்கி காட் அப்படி ஒரு பொண்ணு கேட்குறது. நம்ம சொல்லி கொடுத்தோமா? எங்கே தப்பு நடக்கிறதுங்க? நாரதர் வந்து ஹூ இஸ் நாரதர்? நாரதர் வந்து பூமியில் இருக்கிற அத்தனை என்ன சொல்ல ஸ்பிரிச்சுவல் பீப்புளையும் விஷ்ணுவோடையும் சிவனோடையும் லிங்க் பண்ணுற ஒரு பெரிய பர்சனாலிட்டி. என்ன அழகாக நம்ம மிஸ்யூஸ் பண்ணவரை சினிமாவில் நாரதராக பண்ணினது யார்? அவரை வந்து எங்கே இருந்தாலும் என்னது நாடகத்தில் போய் அவரை வந்து கிண்டலும் கேலியும் பண்ணுறது யார் பண்ணது? நம்ம தான் பண்ணோம். நாரதர் அப்படின்னா கலகம் வருமா? நாரதர் பாலிட்டிக்ஸ், மாடர்ன் பாலிட்டிக்ஸ் பேசுவார் நாரதர். என்ன நடந்தது? கிருஷ்ணரை பற்றி ஒரு ட்ராமா போட்டார். அதில் ஒரு இடத்துல வந்து ராதை வந்து டேட்டிங் போகிறான்னு இருக்குது. பணம் கொடுத்து நம்ம தான் போய் இந்த நாடகத்தை பார்த்துட்டு வரோம். கிருஷ்ணரை பற்றி ஒரு ட்ராமா. எங்கே நமக்கே அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த இது இல்லைல்ல. இல்லை, இந்த வெடி வெடிக்கிறோம், லக்ஷ்மி வெடி வெடிக்கிறோம். லக்ஷ்மி தூள் தூளாக போகிறது யாரோ நினைக்கிறோமா? பாவம் இருக்கா? அப்போ வந்து நம்ம என்ன பேசுகிறோம்? நம்ம எவ்ரி திங் வி திங்க் இஸ் குட், நத்திங் இஸ் குட் ஹியர் நவ். யூ ஆர் லூசிங் இட் எவ்ரி டே. ஸோ இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு டீச் அவர் சில்ட்ரன். அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் டைம் அட்லீஸ்ட் 1 hour per day to talk about these things. ஸோ அதனால் ஐடியா என்னென்னா இதெல்லாம் வந்து we have to revamp our culture. இதுதான் நம்ம பண்ணக்கூடியது. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக இந்த ஃபீட்பேக் செஷன் வந்து இந்த 2 நாள் நிகழ்ச்சிக்கு வேற ஒரு கலரையும் சேர்த்து கொடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னா, கிருஷ்ணா கான்சியஸ் பற்றின ஒரு கான்ஃபரன்ஸ். ஒரு கான்ஃபரன்ஸில் எப்படி சில விஷயங்கள் வந்து டிபேட்டபுளாகவும் உள்ளும் புறமுமாக நம்மளால் அதை நம்ம ஒரு ஆப்ரேட் பண்ணி எடுத்து பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது. இதெல்லாமே இயல்பாக நடக்கிறது. தேங்க்ஸ் சார். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் கவலைக்கு தான் ஸ்ரீவத்சம் மாதிரியான கம்யூனிட்டிஸ் உருவாகிருக்கு. இந்த ஸ்ரீவத்சம் கம்யூனிட்டி ஒரு கலாச்சார வாழ்வியலின் தொடக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மாதிரி நிறைய கலாச்சார வாழ்வியல் வர 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 இந்த ஃபர்காட்டன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரிவைவ் ஆகும். உங்களுடைய ஆதங்கம் நாங்கள் நன்னா புரிஞ்சுட்டோம். ஸோ இது ஒரு ஆரம்பமாகவே இருக்கட்டும். தேங்க்யூ. அதுதான் அவர் தான் ஏற்பாடு பண்ணார். அதை அந்த நீங்கள் சொல்லி நாங்கள் திருச்சியில் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, சார் கூட வந்திருந்தார். அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழகான கேள்விகள் கேட்டாங்க. நிறைய நம்முடைய கலாச்சாரம் பற்றி அவங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பையும் அவர் தான் உருவாக்கி கொடுத்தார். ஆர்கியாலஜி அந்த ஸ்பீச் முடிஞ்ச உடனே நான் இத்தனை நாளாக டைலமாவில் இருந்தேன் சார், நான் ஆர்கியாலஜி இனிமேல் நான் பாடமாக எடுத்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் we are sowing seeds of our culture. Thank you. இந்த 2 நாள் எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த 2 நாள் நிகழ்ச்சி நம்ம வீட்டிலனா இப்போ ஸ்ரீ ஜெயந்தினா முறுக்கு சீடை பண்ணுறோம், கோலம் போடுறோம், சுவாமி கும்பிடுறோங்கிறதோடு இருக்கும். இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான சிந்தனையோடு இந்த கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருஷம் நம்ம கொண்டாடுறோம். அதில் அப்போ நேற்றுக்கு வந்து நான் இது பண்ணிட்டேன், ஒரு ஆன்மீக குருவுக்கு இப்போ இருக்கிற ஒரு குரு வந்து அந்த படத்தை திறந்து வச்சு அது ரொம்ப நல்லா இருந்தது நேற்றுக்கு. அந்த நேற்றுக்கோட இது சாரோட அப்பாவும் ஒரு குரு தான், ஒரு ஆசிரியர், ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர், ஒரு ஆன்மீக குருவோட படத்தை திறந்து வச்சு அவருடைய அனுபவங்களை சொன்னார். அதனால் நேற்று ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு 2 எபிக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம், மகாபாரதா அண்ட் ராமாயணம். ராமாயணம் இஸ் வெல் நோன், எப்போதும் சொல்கிறோம், எல்லா வேர்டும் கதை சொல்லிகிட்டே இருக்கா, ட்ராமா போடுறா, சினிமா எடுக்கிறா. பட் மகாபாரதா அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. அதானால் இவர் இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ படங்கள் எடுத்து அதை இத்தனை பேர் தெரிய முடியாது பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய அரிய செயல். அது மகாபாரதனால ஒரு ஹார்ட் சப்ஜெக்ட்னு இருக்கும், ஜென்ரல் ஃபீலிங். அந்த அளவுக்கு பாகவதம் மாதிரியோ ராமாயணம் மாதிரியோ வெல் நோன்னு இல்லை. இதோ இந்த மாதிரி சண்டை போட்டார், கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னார், அந்த அளவுக்கு தான் தெரியுமே தவிர ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி கொஸ்டின்ஸ் கேட்டதும் சரி, அப்போ நமக்கு கூட இவ்வளோ நாலேஜ் இருக்காங்கிறது தெரியுது. கொஸ்டின் கேட்டு இவ்வளோ ஆன்சர் பண்ண உடனே அடாடானே அந்த மாதிரி ஒரு
பெரிய பொக்கிஷத்தை மூடி மறைஞ்சி இருந்ததை ஒரு பப்ளிக்கு இப்படி நம்மளை போல பெரியவாளுக்கே தெரியல. இன்னும் நம்ம குழந்தைகளை நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதனால் அதை அவர் கொண்டு வந்ததுக்கு அவருக்கு ரொம்ப ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் இன்னித்தோட ப்ரோக்ராம் பற்றி பேசுகிறேன் பிகாஸ் ஐ டென்ட் அட்டெண்ட் எஸ்டர்டே, சாரி. PKV Mama, he just transported us to we are in the middle of practicing for our Gokulashtami program tomorrow. So, I'm sure Vasanthi can also understand. We were just literally, when he was singing those shlokas, I was just in my own way imagining, visualizing myself wherever in Gokulam with Krishna and everything. We were literally transported, imagining those bhavanas in our minds and actually living what you were talking. And what appealed to me, or what I could understand, and the takeaways for me, I would like to share that. So the beautiful thing about what Seetharaman sir also said, that Prakriti and Purusha, the Krishna in the center and the other Krishnas outside. So it also goes to show how we have to be like that Krishna in the middle. Like we say, even on the tanni, tamara mela tanni, vandu pattum padama, we should be involved, because without the daily affairs of our transactional life, we cannot lead our lives. So we have to be involved in that. At the same time, not overly attach ourselves to anything, including our children, material things, everything. Then, he also said that bhakti is complete only when we don't have expectations. I'll talk about myself. I think I failed very badly. யாருக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை? இப்போ பேசி முடிச்சோன்னா நான் எப்படி பேசினேன் அப்படி தானே, அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். நம்ம ஏன் அப்படி நினச்சிக்கிறோம்? Shouldn't we all, at my age also I'm saying, shouldn't we all become mature enough to say that why do we need any acknowledgement? Why do we need anybody to say that you did well? நீ மனசார நம்ம பண்ணினோன்னா he is watching. All good, he is watching, he will appreciate. I don't think anyone else, we don't need any acknowledgement from anybody else. This is my feelings. And he also first in the Aramatle sonar, Krishna is coming and saying he wants to give moksha to everybody. Namba da vanda moola illama we are going behind the material benefits. Krishna is chasing us, saying give, who will do that? Even then we should have the right buddhi to choose the right thing, which is moksha. And what is moksha? It's here and now. What we are listening today also is moksha only. We don't have to go behind it. Krishna is giving it to us every day. So this Krishna Karnamrutham by PKV Mama was really very, very thought-provoking, very what do I say, we have to internalize a lot of things. And thank you very much, Mama. Thank you, sir, for organizing this, and thank you, Dr. Rajan also. I am the last person to usually come and talk here because I enjoy from where I am, and I carry it with me as a very, very good subject that I have learned. P.K.Viswanathan, I have high regards for his knowledge. Whenever I see him on the way or something, he knows that I interact with him, I learn from him even the few lines. But he also knows that within that 2 minutes, I run away also from there. The reason for that is my inability to grasp so much of knowledge that comes from him, that I cannot, that I want to carry it, but there is so much of knowledge that comes out of it that I feel, let me carry only this much and keep the rest, that when I meet him next time, then I will take it. So this is the only reason that I sometimes stay for a limited time and go. Taking on to T.K.V. Rajan sir, really sir, we are honored. It's not every day that we meet an archaeologist. Archaeologist is very, very highly esteemed profession in India and in all over the world, and every day we don't get to see such people.
So for you to have taken it as a career, for whatever reason, have gone so much in depth and then made out all these posters, taken these efforts to come here and talk, we are very grateful to you. I will go back to what we talked yesterday. If after this program, with the 34 posters, if you take a minute and you are talking about it, I will tell all the people who are interested, he wants to talk about each poster. So if you are patient, if you have the time, please join in. He's anyhow wanted to explain it to me, and I wanted to hear it from him. So you can also join. He may take the next 30 minutes to explain each poster. So I think that we can conclude, and thank you very much. ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம ஸ்ரீவத்சத்தில் இருக்கிறதுக்கு மிகவும் கொடுத்து வைக்கணும். ஏன்னு சொன்னோன்னா, எந்த ஃபங்க்ஷன் ஆகட்டும், கோகுலாஷ்டமி, சிவராத்திரி எல்லாமே ஒரு பெரிய விழாவாக எடுக்கிறாங்க. அந்த பெரிய விழா எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மைண்டு வந்து மெச்சூர் ஆகணும் அப்படிங்கிறது தான். இது சின்ன வயசில் பசங்கள்லாம் கலந்துக்கிறது இல்லை விழாவில். இது இப்போ நம்ம ஸ்ரீவத்சத்தில் நல்லாவே ஒரு ப்ரமோட் பண்ணுறதுனால நம்ம எல்லோரும் பங்கெடுக்கிறது ஒரு இதாக இருக்கும். அதே போல் நம்ம இதில் டிகேவி ராஜன் ரொம்ப அருமையாக நம்ம ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொருத்தரும் நல்லா விரும்பி எவ்வளோ நம்ம ஆத்தன்டிகேட்டடாக நம்ம இதிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதை பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம கிருஷ்ணருடைய பிரேமியை பற்றி நம்ம கிருஷ்ண பிரேமிக சுவாமிகள் இருக்கார்ல, அவர் சங்கராச்சாரியாரே அவருக்கு கிருஷ்ண பிரேமின்னு வச்சுருக்கார் பேர். ஏன்னா அவர் கிருஷ்ணருடைய அவதாரம். கிருஷ்ணரை பற்றி நம்ம எல்லாம் பஜனை பண்ணோம். அவரை வச்சு நிறைய பாகவத குரூப்பெல்லாம் உருவாகிருக்கு. அஷ்டபதி பஜனைலாம் பண்ணுறாங்க. இது பயங்கரமாக நம்மளை அந்த பஜனையில் ஈடுபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த குரூப்பில் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பேர். கோபி பாகவதர், நம்ம விட்டல்ரார் பாகவதர் அப்படிங்கிற பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உருவாக்கியிருக்காரு. அவங்களாம் நம்மளுடைய கிருஷ்ணருடைய புகழை நிறையா பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அது நம்ம பஜனையில் ஈடுபட்டாலே நமக்கு கிருஷ்ணரை இழுத்திட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம அந்த பிகே விஸ்வநாதன் சாரை பற்றி சொன்னாக்க, அவர் ப்ரொஃபவுண்ட் நாலெட்ஜ். அவர் எல்லா ஃபீல்ட்லேயுமே நிறைய நாலெட்ஜ் இருக்கும் அவருக்கு. இதில் கிருஷ்ணரை பற்றி கேட்டாக்கா நிறைய நாலெட்ஜ் இருக்குது. சான்ஸ்கிரிட்லாம் ரொம்ப பயங்கர புலமை வாய்ந்தவர். அவருடைய லெக்சரை கேட்டுறதுக்கு நம்ம மிகவும் கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் நம்ம இவர் சொன்னார், நம்ம ஸ்ரீவத்சத்தில் சேர்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அனலைஸ் பண்ண அப்படின்னாரு. அது ஒரு டிபேட்டே வைக்கலாம். எல்லாருடைய இதுவும் கேட்டாக்க எல்லோரும் அவங்க ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஸ்ரீவத்சத்தில் நாங்கள் ஏன் வந்தோம், எதுக்காக வந்தோம், அதுக்கு ஒரு நம்ம கான்ஃபரன்ஸே வைக்கலாம். அந்த மாதிரி அவர் சொன்னார். இது இந்த கோகுலாஷ்டமி விழா ஒரு வாரம் நல்ல திருப்தியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கனைஸ் வசந்தி மேடம் ஆகட்டும், நம்ம சீதாராமன் சார் ஆகட்டும், எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப எல்லோரையும் மகிழ்ச்சியாக அந்த ஸ்பிரிச்சுவல் லைன்லேயே கொண்டு போய் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி. எனக்கு பேச வாய்ப்பதற்கு நன்றி. வணக்கம். இந்த அவையில் எல்லோருக்கும் வணக்கம். இந்த அவையில் சிறப்புரையாற்றி நம் மனதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நிலைநிறுத்திய திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு எனது மிக்க நன்றி. ஸ்ரீ சீதாராமன் அவர்கள் பேசும்போது தூய்மையான வெண்மைக்கு தும்பைப்பூவையும் வெண்ணையும் உதாரணமாக சொன்னார்கள். வெண்ணெய் போன்ற உள்ளம் கொண்டவர்களை பகவான் ஈர்ப்பார் என்று சொன்னார்கள். அவர் சிந்தனைக்கு மேலாக நான் இன்னொரு சிந்தனையை கூறுகிறேன். வெண்ணையின் குணம் உருவும் தன்மை உடையது. அதைப்போல் இறைவனை நினைத்தால் நம் மனம் உருக வேண்டும். அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வெண்ணையை தேர்ந்தெடுத்தார் என்று நான் நினைக்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மகாபாரதத்தில் சில கேள்வி கேட்டு அதற்கு எல்லோரும் அவையின ஆர்வத்திலும் விடையளித்தனர். இதே போன்று பல நிகழ்ச்சிகளை நடத்தி ராமாயணம் மற்றும் இதிகாசங்கள், புராணங்கள் ஆகியவற்றில் பல கேள்விகளை கேட்டு விடையெடுக்க ஏற்பாடு செய்யுமாறு ஸ்ரீவத்சம் மேனேஜ்மெண்ட்டை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.
இதுகாரம் காலையிலிருந்து இந்த அரங்கில் வந்திருந்து நிகழ்ச்சிகளை ரசித்து பக்தியுடன் அழகாக இன்று கொண்டாடிய இந்த நிகழ்வு இந்த அளவில் இங்கு நிறைவடைகிறது. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அடுத்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. நன்றி. இதை கட் பண்ணி